இத பத்தி எங்காச்சும் பேசியிருக்காங்களா? இல்ல. அப்ப இது வந்துட்டு ஒரு அவுட் போட்டுருங்க முதல்ல. ஓகே, அடுத்து பி. Need not have experience to join the company. Experience வந்துட்டு தேவையா தேவையில்லைன்னு சொல்றாங்களா B-ல? What is need not? Need notனா என்னது? எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. தேவையில்லை. Yes, exactly. Need experience-னாக்கா experience தேவை. இங்க need not have. No need to have. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை டு ஜாயின் த கம்பெனி. சரி, எங்காச்சும் அதை பத்தி பேசியிருக்காங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? ஓகே, இல்லன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஃபைன், இல்லன்னா பரவாயில்ல. ஓகே, லெட்ஸ் கோ டு சி. Will get a salary of 700 per week if they work overtime. 700 வெள்ளி கிடைக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கும் அவங்க வந்துட்டு ஓவர் டைம் செஞ்சாங்கன்னா. எங்க இருக்கு 700 வெள்ளி? இங்க இருக்கு. ஓவர் டைம் பத்தி சொல்லிருக்காங்களா? இல்ல டீச்சர். kurang 700 every week and done growth potential based on performance. ஓகே, 700 வெள்ளி வந்துட்டு ஓவர் டைம் செய்ய தேவையில்ல. உங்களுக்கு கண்டிப்பா 700 வெள்ளி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? Do you understand it now? They did not mention that you have to do overtime, extra work or whatever. Approximately. Okay, அப்ப will get a salary of RM 700 per week if they work overtime. அப்ப இதுவும் மிஸ்டேக். ஓவர்டைம் நீங்க செஞ்சாதான் 700 ரூபாய் கிடைக்கும் நீங்க சொல்லல. ஓகே, anda akan mendapat lebih kurang 700 ringgit dan growth potential, maksudnya perkembangan potensi based on performance. அது வந்துட்டு இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அப்ப பி ஏன் விடணும்? ஏன்னா ஓகே தேடுங்க நல்லா எந்த ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க we need about 80 people to learn packaging தான். சோ நம்ம அங்க போய் தான் கத்துக்க போறோம். Exactly, well done. Yes, that is the clue. Very good. Okay, இங்க என்ன சொல்லிருக்காங்க? We need, எங்களுக்கு வந்துட்டு 80 ஓகே பேர் தேவைப்படுறாங்க to learn. So அங்க போய் நீங்க வந்து படிக்க போறீங்க, லேர்ன் பண்ண போறீங்க about packaging. அதனால தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. So you don't need to experience. பாத்தீங்களா எப்படி வந்து விஷயத்தை திருப்பி போட்டிருக்காங்கன்னு? Do you understand now? Understood teacher. Okay, இங்க வந்துட்டு நீங்க லேர்ன் பண்ண போறதுனாக்கா you don't need experience. Okay, so B is the answer. Okay, is that clear now? Clear teacher. Clear teacher. இப்படிதான் விஷயத்துல விளையாடுவாங்க. So you have to be analytic. அதனால தான் சொல்றேன், எது வந்து ராங்கான ஆன்சரை முதல்ல ரிஜெக்ட் பண்ணிருங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏறக்குறைய தெரியும் ஏன் இந்த விடைய வருது, ஏன் எங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க அனலிசிஸ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு விட கிடைக்கும். ஓகே, well done. Okay, let's move on to question number 3. Okay, alright, இது வந்து கொஞ்சம் நீண்ட கேள்வியா இருக்குது. I have to make it smaller. Okay, let's read. Manual to use electric kettle. சரி, என்ன விட நினைக்கிறீங்க? C teacher. Okay, let's discuss. கேள்வி வந்துட்டு the manual tells us we should, நம்ம என்ன செய்யணும். இந்த மேனுவல்ல படிச்சீங்கன்னாக்கா நம்ம என்ன செய்யணும். ஓகே, அப்ப படிப்போங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, manual to use electric kettle. ஓகே, முதல்ல வந்துட்டு இந்த எலக்ட்ரிக் கேட்டில் எப்படி பயன்படுத்த சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க மேனுவல்ல. pour water into the kettle, தண்ணி ஊத்துங்க. Maximum water level should not be above full line. அங்க ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க full, அதுக்கு மேல போக கூடாது water level. Okay, minimum water level is just above the heater. Okay, heater அங்க வந்துட்டு ஒரு இது மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அங்கே ஒரு லைன் இருக்கும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க தண்ணியோட அளவுக்கு. ஓகே, அடுத்தது replace the lid, அதாவது லீட்னாக்கா அதனுடைய மூடி. ஓகே, அடுத்தது connect the cord after the lid is closed. அதாவது மூடி வந்துட்டு மூடி போட்ட பிறகு அதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு கனெக்ட் பண்ண போறீங்க. ஓகே, alright, அடுத்தது வந்துட்டு connect the cord after the lid is closed. Turn on the switch by pressing the upper part of the switch button. Okay, connect பண்ண பிறகு turn on, okay, the switch. Turn on naka buka switch on. Okay, turn on the switch by pressing the upper part of the switch button. Switch button இருக்கும். Okay, so அதுல வந்துட்டு நீங்க turn on பண்ணணும். Okay, upper part.
Alright. The switch turns off. Okay. The switch turns off. Turn on naka on பண்றது. Okay. Turn off naka துத்தம் off பண்றது. The switch turns off automatically within 30 seconds after reaching a boil. So தண்ணி கொதித்த பிறகு அதுவே ஆட்டோமேட்டிக்கா 30 செகண்ட்ஸ்ல வந்துட்டு ஆஃப் ஆயிடும். ஆஃப் பட்டன் தட்டிக்கும். Okay, so இதுதான் manual. Now let's look at the question. The manual tells us that we should switch on the switch button before replacing the lead. Okay, and the button switch on button வந்து முதல்ல தட்டிரணும் before replacing the lead. அப்பனா மூடி போறதுக்கு முன்னே இத தட்டினுமா, மூடி போட்ட பிறகு தான் நீங்க ஆன் பண்ணனுமா? மூடி போட்ட பிறகுதான் ஆன் பண்ணணும். எஸ், இங்க அத சொல்லிருக்காங்க. replace the lead, அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டு அந்த வயரை சம்பவம் பண்ணிட்டு then you have to turn on. So இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா switch on the switch button before sebelum menggantikan tudung tu. அதோட மூடி இருக்குல, அதோட cover. அப்ப இது வந்துட்டு out. Okay, B, switch off the kettle when the steam is coming out from the spout. Okay, இந்த kettle வந்துட்டு அந்த ஆவி ஸ்டீம்னாக்க அந்த ஆவி வரும் பொழுது நம்ம வந்துட்டு switch off பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிருக்காங்களாங்க? இல்ல teacher, because it will off automatically. Exactly, it will turn off automatically. So automatically turn off பண்றதுனால we don't have to turn off. அப்ப இதுவும் மிஸ்டேக். அதுக்குன்னு டக்குன்னு சி புல்லட் பண்ணிடாதீங்க. சி படிக்கணும், படிச்ச பிறகுதான் நீங்க வந்து புல்லட் பண்ணணும். பிகாஸ் சம்டைம்ஸ் சி படிச்சு இதுவும் மிஸ்டேக்கா இருக்குன்னு சொல்லி அப்ப திரும்ப ஒரு கோ த்ரூ பண்ணணும் ஏபிசியை. ஓகே, switch on the switch button after connecting the cord. Switch on the switch button, அந்த ஸ்விட்சை வந்துட்டு ஆன் பண்ணணும் after, selepas அந்த ஒயர் இருக்கிற அந்த கார்ட் ஓகே கனெக்ட் பண்ண பிறகு. ஓகே, இது வந்துட்டு சரியா இருக்குங்களா? எங்க பேசியிருக்காங்க? Number 3 teacher. Exactly. Okay, இங்க பேசியிருக்காங்க. Connect the cord after the lid is closed. அதாவது மூடி போட்ட பிறகுதான் நீங்க வந்து ஒயரை ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த ஓகே cord. Yeah, then only you are going to turn on the switch. Okay, அப்பனா switch on the switch button after, selepas. Okay, sambung kan dengan wire அது. Alright, அப்ப இது வந்துட்டு memang tepat. So number 3 is C. Okay, புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு? Okay, well done. Let's go to the next one. What do you think about number 4? C teacher. C. Okay, C. Okay, let's read. Mary Kay lipsticks provide luxurious moisture for your lips. Kelembapan. Okay, with Mary Kay, your lips will be soft, supple, and protected from everyday environment hazards. Okay, matra என்னது மசாலா லைக் அலாம்ஸ் கிட்ட இருக்குல்ல அந்த ஹாபோ இதுல இருந்து உங்களோட லிப்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் இந்த Mary Kay ப்ராடக்ட் லிப்ஸ்டிக் made from botanical extracts. Okay, what is the meaning of botanical? From the plant. அந்த இது plant. Plants, botanical. Okay, நாம இருக்க botanical garden. அப்ப gardenனா plants, herbs. Okay, அதெல்லாம். Okay, made from botanical extracts. அதாவது தாவரத்தாய் சம்பந்தப்பட்ட பொருள் வந்து எடுத்து தான் இந்த லிப்ஸ்டிக்கை செய்யறாங்க. ஓகே, இட்ஸ் மோர் டு நேச்சர், நேச்சுரல் ப்ராடக்ட். Mary Kay formula is okay hypoallergenic and fragrance free. Fragrance free நாக்கா ஒரு மாதிரி வாசமே வராது அந்த மாதிரி. அப்பனா it's pure. Fragrance நாக்கா smell, வாசம். Free நாக்கா smell இல்லைன்னு அர்த்தம். Okay, what's more, there are 9 fashionable colors for you to choose from. 9 வகையான கலர்ஸ் 9 வகையான கலர்ஸ் இருக்குது for you to choose from, each complementing your everyday mood. ஓகே, ஸோ நீங்க உங்களுக்கு தேவையான அந்த 9 வகைகள் இருக்குல்ல, அந்த 9 வகைகள் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, each complementing your everyday mood. ஒவ்வொரு நாளும் மூட் எப்படி இருக்கு அதை பொறுத்து நீங்க அந்த கலரை பயன்படுத்தலாம். if you were to buy all 9, ஆனா நீங்க சூஸ் பண்ணலாம் எது இந்த 9ல எது உங்களுக்கு வேணும்னு. ஓகே, question, which of the following is true again? எது வந்துட்டு betul? Teacher. So what is your answer? What B is the teacher. Okay, C யா A வா B யா என்ன நினைக்கிறீங்க? B teacher. C. Okay, A முதல்ல பாப்போம். Mary Kay lipsticks do not smell nice. இங்க என்ன செஞ்சிருக்காங்க? fragrance ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, fragrance free. இங்க வந்துட்டு do not smell nice. எப்படி நீங்க வந்துட்டு smell nice இல்லனா ஓகே உதடுல பூச முடியும்?
definitely nobody is going to. அங்க பாருங்க logical sense அது வந்துட்டு. Okay, getting an out. So அப்ப A வந்துட்டு memang out. Okay, இங்க வந்துட்டு fragrance free. இங்க வந்துட்டு smell nice. Do not smell nice னு சொல்லிருக்காங்க. Okay, so memang A is out. B, Mary Kay lipsticks are made from plant extracts. Okay, plant. Okay, எங்க இருக்கு பாருங்க, இங்க கொடுக்கப்பட்ட okay, ப்ளூலாம் கண்டுபிடிங்க. மேட் இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, ஓகே இங்க இருக்குது மேட் இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. சோ botanical. Botanical means plant-ஆ இருக்குமா? boleh terima kan? Maybe. Okay, just put a tick. Maybe. Okay, C. Mary Kay lipsticks are sold in a set of 9 colors. இந்த Mary Kay lipstick வந்துட்டு set by set-ஆ விக்கிறாங்களா? அங்க பாருங்க, இங்க என்ன சொல்லிருக்காங்க? In a set of 9 colors. வாங்கணுமாக்கா அந்த 9 வாங்கணும், அப்படிதான் இதோட அர்த்தம். In a set. Whereas இங்க என்ன சொல்லிருக்காங்க? 9 colors, 9 fashionable colors for you to choose from. அப்பனா ஒரு செட்னு சொல்லல, 9 colors இருக்குது, அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. You see how sentences are trapped. அதனால சொல்றேன், இங்க விஷயம் ஓகே 9 colors பேசிருக்காங்களா தேடுங்க, பேசேஜ்ல எங்க பேசிருக்காங்க. ஓகே இங்க இருக்குது 9. சோ இங்கத்துக்கு என்ன விஷயம்? சேமா இருக்குதா மாறுபட்டு இருக்குதா? இங்க என்ன சொல்லிருக்காங்க? they have 9 colors but you can choose. இங்க என்ன சொல்லிருக்காங்க? it is sold dijual dalam set 9. So if it is set meaning that நீங்க அந்த whole set வாங்கணும், அந்த அர்த்தத்தை குறிக்குது. Okay, so what is your answer now for number 4? B. B is the answer. Okay, எல்லாரும் என்ன செஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற விஷயம்லாம் இங்க இருக்குது. இங்க ஓகே 9 கலர்ஸ் இருக்கு, 9 கலர்ஸ் இருக்குது. ஓகே, சோ இதுதான் வந்துட்டு விடன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ பெட்டர் பி கேர்ஃபுல் யா நெக்ஸ்ட் டைம். சரி, அடுத்தது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே, what do you think about this? C, the answer. என்னோட ஆன்சர் வந்து A teacher. Okay, number 5, A வா B ஆ C ஆ? Okay, let's look at the text first. இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்குது. I am okay enlarging it. Puan Sarima, tell me what happened. Akmal சொல்றாங்க, I queued up at the noodle stall and bought a bowl of noodle soup. Noodle na okay me. While I was taking the noodle soup to a table, someone knocked my arm. கையை வந்துட்டு தட்டிட்டாங்க. Okay, from behind. The bowl fell and the soup splashed onto my leg. அப்படியே ஊத்திச்சு கால் மேல. Okay, Puan Sarima என்ன சொல்றாங்க? Did you see who? Teacher, see teacher விடா. Okay, did you see who knocked you? யாரு உன்னை தட்டி விட்டுறாங்க? Okay, Akmal said no, but when I turned around, she was behind me. நான் வந்து பின்னால திரும்பக்குள்ள அவ தான் என் பின்னால இருந்தா. Okay, யார் அவ? அடுத்து ஷஹீரா வர பாருங்க. That doesn't mean I knocked you. ஷஹீரா சொல்றா. Okay, அதனால நான் உன்னை தட்டி விட்டுனா அர்த்தம் இல்ல. Don't think that. Okay, saya yang buat, saya yang kenakan kamu. அப்படி சொல்லிட்டு ஷஹீரா. Okay, alright. அப்புறம் அக்மால் சொல்றா, did I say that you were the one? நான் சொன்னேன் நீதான் அப்படி சொல்லிட்டு திரும்ப அக்மால் பேசுறாங்க. அதுக்கு Puan Sarima என்ன சொல்றாங்க? Alright, stop the argument Akmal. Go and wash up first before I take both of you to the principal's office. சரி, இந்த விஷயம் எங்க நடக்குது? பிரின்சிபல் ஆபீஸ்னு ஒரு க்ளூ இருக்குது. அப்ப எங்க நடக்குது இது? ஸ்கூல்ல டீச்சர். School. Exactly, school. Okay, school. And furthermore, canteen வச்சுக்கோமே ஸ்பெசிஃபிக்கா, ஏன்னா நூடல் இது கேன்டீன்ல நடக்கிற விஷயம். Okay, fine. சரி. From the dialogue above, we can conclude. Bagaimana kita boleh merumuskan? We can conclude that. Okay, let's look at A. Shahira was the one who knocked Akmal's arm. Shahira தான் அக்மலோட arm வந்து தட்டுனாளா கைய? இல்ல teacher. That இல்ல, doesn't. how do you know? அவ என்ன சொல்றா? That doesn't mean I knocked you. அவளை கிளைம் பண்றா. அதனால நான் தான் தட்டி விட்டேன்னு ஆகாது அவன் சொல்றா பாருங்க. So இந்த டயலாக்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, it is not Shahira. அதுக்கேத்த மாதிரி அக்மாலும் பதில் சொல்றா. இல்லையே, நான் நீ தான் தட்டுனேன்னு நான் சொல்லலையே அப்படின்னு. அப்ப so A is out. Okay, what about B? இருக்கலாம் teacher, maybe. இருக்கலாம். The incident happened during recess time. இந்த incident வந்துட்டு recess timeல வந்து நடந்திருக்கு. ஓகே, கேன்டீன்ல நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனா recess timeனு நமக்கு வந்துட்டு சரி வச்சுக்கோமே. ஓகே, மும்கின் போலி தெரியுமா? ஓகே, the incident happened in the school canteen. சரி, இதுக்கும் எது வந்துட்டு clear cut? C teacher. C வந்துட்டு lebih tepat. ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பா வந்துட்டு கேன்டீன்ல நடந்தது. ஏன்னா இங்க பாருங்க, I queue up, நான் வரிசையில நின்றேன். எங்க வரிசையில நிப்போம்? ஓகே, கேன்டீன்ல.
at the noodle stall. Noodle stall வந்துட்டு டீச்சர்ஸ் ரூம்ல இருக்காது, கிளாஸ் ரூம்ல இருக்காது, லைப்ரரியில இருக்காது. அப்ப எங்க இருக்கும்? கேன்டீன்ல தான் இருக்கும். அப்ப இங்க கொடுக்கப்பட்ட விஷயத்தை வந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு ஒரு ஸ்கூல் கேன்டீன். ஓகே, ஸ்கூல் கேன்டீன் டைரக்டா சொல்லல, ஆனா இங்குள்ள விஷயத்தை பேஸ் பண்ணி நீங்க ஸ்கூல் கேன்டீன் சொல்லலாம். ஆனா இது வந்து ரிசர்ச் டைம் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு டைம் பத்தி பேசிருக்காங்களா? இல்ல. எங்காச்சும் டைம் பத்தி பேசிருக்காங்களா? எங்குமே பேசல. அப்ப பிக்கும் சிக்கும் எது நீங்க சொல்றீங்க லிபிட் பாயிண்ட்? சி டீச்சர். சி. ஓகே, எஸ், கரெக்ட். சி இஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகே, இப்ப அந்த கொஞ்ச நேரத்துல ஓகே பி போலி தெரியுமா? ஏன்னா ஏற்கனவே சாப்பாடு வந்து ரிசர்ச் டைமா இருக்கும். ஆனா சியோட க்ளூ வந்துட்டு இங்க இருக்கு. ஸ்கூல் கேன்டீன் சொல்றதுக்குள்ள க்ளூ வந்துட்டு ஸ்கூல் கேன்டீன் சொல்றதுக்கு இங்க க்ளூ இருக்குது. ஓகே, ஐ கியூ அப் அட் த நூடல் ஸ்டால். ஸ்டால் பாருங்க, கிரை. அப்ப இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் கேன்டீன்ல தான் நடக்கும். ஓகே, சோ பாருங்க, அதான் சொல்றேன். பி போலி தெரியுமா? I'm not telling that you are wrong. ஆனா சி வந்துட்டு லிபிட் பாய். ஏன்னா அதோட க்ளூ வந்துட்டு இங்க இருக்குது. நம்ம வந்துட்டு அடிச்சு சொல்ல முடியாது. டீச்சர் இங்கதான் க்ளூ இருக்கு பாருங்க. So that is why I'm telling this is a school canteen அப்படின்னு. ஏன்னா டைமுக்கு வந்து க்ளூ கொடுக்கலாம் அவங்க. Okay, all right, well done. So number 5 is C. Okay, what about number 6? A teacher. A teacher. A. Okay, let's see. Announcement. While every effort is taken to publish the paper on date, okay, இங்க பாருங்க ஒவ்வொரு எஃபர்ட்டும் எடுக்கிறாங்க பேப்பர் வந்துட்டு kalau boleh dipublishkan pada masa yang ditetapkan. 15ஆம் தேதிக்குள்ளனா 15ஆம் தேதி தான் கடைசி, அதுக்குள்ள வந்துட்டு அவங்க பப்ளிஷ் பண்ண பாக்குறாங்க, அல்லது கடைசியா 15ஆம் தேதி அவங்க அந்த டேட்டை வந்து மீற வேண்டாம்னு பாக்குறாங்க. It cannot be guaranteed. இருந்தாலும் அது கேரண்டியா சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த சென்டென்ஸ் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு தம்பா பண்ணுது. அதாவது kalau boleh mereka akan cuba mengikut tarikh yang telah ditetapkan, namun tidak boleh di-guarantee. Ya. The publisher reserve the right to hold over any paper without prior notice. அதனால the publisherக்கு வந்துட்டு ரிசர்வ் இருக்குது, authority இருக்குது, அதுக்கு பவர் இருக்குது. The right to hold over any paper without prior notice. நோட்டீஸ் கொடுக்காம அவங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, அவங்க ஹோல்ட் பண்றதுக்கு நீங்க தான் அந்த பேப்பர் எழுதிருக்கீங்க வச்சுக்கோங்க, ஆர்டிக்கல். ஸோ உங்களுக்கு சொல்லாமே அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குது. ஓகே, பவர் இருக்குது அவங்க ஹோல்ட் பண்றதுக்கு. ஓகே, நவ் any paper without prior notice to the author and to publish the paper on the next available date. அதாவது பப்ளிஷர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுக்கு பவர் இருக்குது, அந்த பெர்னோலிஸ் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது அவங்க அந்த டேட் ஃபாலோ பண்ண முடியலன்னா வேற டேட் பப்ளிஷ் பண்றதுக்கு அந்த பப்ளிஷருக்கு வந்துட்டு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So what do you think about the question? Which of the following is true? Again, mana satukah yang benar about the announcement? Okay, let's go to A, B and C. The publisher will try its best to publish the paper on the requested date. Mereka akan cuba untuk mempublishkan, okay, pada tarikh yang ditetapkan. Okay, எங்காச்சும் பேசிருக்காங்களாங்க இந்த விஷயம்? Every effort is taken to publish. Exactly. Okay, இங்க பேசிருக்காங்க பாருங்க. Every effort is taken. ஒவ்வொரு உசாhaவும் akan diambil untuk publishkan pada tarikh yang ditetapkan. Okay, publish the paper on date or on dates. Okay, requested seperti mana yang diminta. So ஏறக்குறைய இது வந்துட்டு இதோட வந்துட்டு கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஆனா அது பேசிட்ட பிறகுதான் அவங்க சொல்லிருக்காங்க tetapi masih tidak boleh di-guarantee. But still அவங்க சொல்லிருக்காங்க பாருங்க, நாங்க ஒவ்வொரு எஃபர்ட்டும் எடுப்போம், kalau boleh kita akan publish pada tarikh yang telah ditetapkan அப்படின்னு. ஓகே, so mungkin boleh terima. சரி, B பாப்போமே. ஓகே, the publisher always delays the publication of the paper. எப்பவுமே வந்துட்டு டிலே பண்றாங்கன்னு இந்த விஷயம் பேசிருக்காங்க. இல்ல. So அது memang automatically out. Okay, C, the publisher guarantee that all papers are published on the dates requested. Guarantee சொல்லிருக்காங்களா நாங்க டேட்டுக்கு நாங்க பப்ளிஷ் பண்ண முடியும்னு? இல்ல teacher. No, அவங்க என்ன சொல்றாங்க, dia akan cuba sedaya upaya untuk nak publishkan pada tarikh yang ditetapkan, tetapi it cannot be guaranteed. Tidak boleh di-guarantee. ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க, நாங்க கேரண்டியா ஓகே நாங்க பேசின அன்னைக்கு வந்துட்டு டேட்லயே நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த அர்த்தத்துல தான் C பேசுது. So what do you think about the answer now? A, B or C? A.
A A is teacher. the answer. Very good. Okay. So இப்ப பாருங்க உங்களுக்கு நீங்க லத்தியான் செய்ய உங்களுக்கு சூடு பிடிக்குது. Okay. So you know how to actually analyze the information. டக்குன்னு பார்த்த கையோட ஆன்சர் எடுத்துறாதீங்க. That is what I'm telling you. A இருக்கலாம்னு சொன்னீங்கன்னாக்க ஒரு டிக் மட்டும் முதல்ல போடுங்க. Then you go to B and C. Okay. ஏன்னா sometimes வந்து A போலி தெரியுமா இது பாருங்க இதுதான் ஒரு குட் எக்ஸாம்பிள். B போலி தெரியுமா ஆனா அதுக்கான க்ளூ வந்துட்டு இங்க சரியா இல்ல. வேற C ஓட க்ளூ வந்துட்டு இருக்குதுங்க. அப்ப C வந்துட்டு போலேடி தெரியுமா பண்டிங் கண்டுங்க B. So இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். Okay, in order to avoid careless mistakes. Okay, let's move on to the next one. Okay, A number 7. What is your A answer? teacher. A teacher. A teacher. Ava, A teacher. Okay, A let's teacher. okay, Ali. let's A teacher. Congratulations to the winners of the Keep On 5-minute video contest. Zaina binti Abdul Hashim, Joseph Tanwiwi. They have each won a Keep On voucher worth RM300. Winners will be notified by email. Okay, now the winners of Keep On 5-minute video contest, என்னன்னு விஷயம் தெரியல, so we have to read all. Okay, the winners of Keep On 5-minute video contest will receive an email. Okay, இங்க எங்காச்சும் பேசியிருக்காங்களா email பத்தி முதல்ல தேடுங்க. Winners will be Norma teacher. by the email. Okay, winners will be notified. Akan diberitahu. Okay, இங்க பாருங்க will receive maksudnya akan diberitahu lah. எப்படி வந்துட்டு பாருங்க perkataan வந்து terbalik பண்ணி போட்டிருக்காங்க. So நம்ம இப்படிதான் புரிஞ்சுக்கணும். Para okay, pemenang akan diberikan notice. Okay, ataupun notification lah, notified by email. Maksudnya will receive an email. The winners வந்துட்டு akan terima satu email. அப்படின்னா அதுல வந்துட்டு என்ன அர்த்தம் கொடுக்குதுனாக்கா yes, mereka akan diberitahu melalui email. Maybe. Okay, B. Will share the price. இங்க சொல்லிருக்காங்களா they will share the price. இல்ல அப்படி teacher. சொல்லிட்டு. இல்ல teacher. How do you know? Each போட்டிருக்காங்க. Yes, இங்க பாருங்க they have each won a coupon voucher worth RM300. Each naka ஒவ்வொருத்தரும். So they don't have to share. இவருக்கு ஒரு 300, இவருக்கு ஒரு 300. They don't have to share. Okay, so இவருக்கு ஒரு 300, அதே போல இங்க ஒரு 300 கிடைக்கும். So they don't have to share it because of this clue. Very good. அதனால B out. Let's look at C. Will go online to collect the prize. Online எங்காச்சும் சொல்லிருக்காங்களா ஆன்லைன் பத்தி? இல்ல teacher. No teacher. This is out. அப்ப எது விட yang paling rapat ialah A. Yang paling boleh diterima adalah A. So இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு படிச்சு விடைய கண்டுபிடிக்கணும். And you will definitely get the correct answer. Okay, next one. பாருங்க அடுத்தது. Teacher. B teacher. Okay. ரைட் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணக்குள்ளதான் உங்களுக்கு விட கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும் எங்க க்ளூ எங்க இருக்குது, எதனால அந்த விட கண்டுபிடிச்சோம். then only you can actually get the correct answer. ஓகே, இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா reasons for playing truant. ஓகே, playing truant என்னது? ponteng. truant நாலே ponteng. play truant ponteng. ஓகே, boys girls. boredom naka boring. kebosanan. Disebabkan oleh kebosanan, boys வந்துட்டு 30% வந்துட்டு ponteng பண்றாங்க, girls வந்துட்டு 30%. அதே போல peer influence naka pengaruh sebaya. peer naka sebayana rakan sebaya lah, அதாவது ஒரே கிளாஸ்ல பயின்ற மாணவர்களா இருக்கலாம் அல்லது ஒரே வயதை கொண்ட மாணவர்களா இருக்கலாம் மத்த கிளாஸ், அதனாலதான் sebaya சொல்லுவாங்க. peerனா sebaya. peer influence naka pengaruh sebaya. Okay, mata friends எல்லாம் சேர்ந்துக்கிட்டு okay வாடா நம்ம ponteng பண்ணலாம் சொல்றது. அப்ப boys வந்துட்டு 40%, girls வந்துட்டு 30%. Okay, loneliness அதாவது அவங்களுக்கு ரொம்பவும் like bersikap ataupun yang தனிமையில, yes, exactly, very good, தனிமையில இருக்கிற மாதிரி. அதனால boys வந்துட்டு 10% வந்துட்டு ponteng பண்றாங்க, girls வந்துட்டு 30% ponteng பண்றாங்க. unfavorable teacher, எனக்கு அந்த டீச்சரை பிடிக்கல அந்த காரணத்துக்காக boys 20%, girls 10%. ஓகே, சோ விஷயத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது what can we conclude? so இங்க கொடுக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க எப்படி வந்து conclude பண்ண போறீங்க? how are you going to conclude? okay, buat satu rumusan from the above table about the reasons for playing truant. okay, the reasons naka என்ன காரணத்துக்காக இந்த ponteng பண்றாங்க? okay, A, more girls than boys play truant because of peer influence. இது ஒரு clue. okay, இப்ப peer influence க்கு போங்க.
இங்க என்ன பேசிருக்காங்க? more girls than boys. Automatic more solution. girls than boys. இங்க வந்து boys மோவா girls மோவா இருக்காங்களா? Boys teacher. Boys. அப்ப A வந்து புத்தோலா? இல்ல teacher. Okay, very good. Let's go to B. Peer influence. திரும்ப அதே peer influence தான். Peer influence is the least. Least naka yang paling sedikit, yang paling kurang. The highest naka paling tinggi. Okay. Peer influence is the least common reason for the students to play truant. Adalah yang paling sedikit. Okay, reason yang paling sedikit atau paling kecil. Okay, so do you think B is the answer? இல்ல டீச்சர். Teacher. Paling kecil, paling sedikit itu? Unfavorable teacher. இதுதான் paling sedikit, unfavorable teacher. அப்படி unfavorable சொல்லிருந்தாங்கனாக்கா maybe B is betul. ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க? Peer influence. Peer influence தான் yang paling tinggi கட்டுது. தெரியுங்கண்ணா, ரெண்டு பேரும் சேர்த்தீங்கன்னாக்கா 70%. அப்ப the least வந்திருக்க கூடாது இங்க. The highest வந்துருச்சுனாக்கா memang betul. Okay. So இதுக்கும் வந்துட்டு tak serasi ya. அப்ப இதுவும் வந்துட்டு out. Okay, what about C? The same number of boys and girls, same number boys and girls play truant because they are bored. Same number of specific-ஆ சொல்லிருக்காங்களா? ஸ்பெசிபிக்கா இது ஏதாச்சும் சொல்லிருக்காங்களா? இல்ல teacher. இல்ல, அப்படி ஸ்பெசிபிக்கா சொல்லலனாக்கா நம்மளே கண்டுபிடிக்கணும். அப்பனா ஓவரால் பேசுறாங்களா? சரி, ஓவரால் பாப்போம். 30, 40, 70, 80, 100. So இங்க 100% இருக்குது. What about girls? 90, 100 இருக்கு teacher. இங்க 100 இருக்கா? Yes teacher. அப்ப ஏறக்குறைய ஒரே நம்பர் இப்ப வருது. சேம் தானே ஏறக்குறைய? ஆமா teacher. Okay, so the same number. பாருங்க, இது வந்து நீங்க கால்குலேட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த விட கிடைக்குது. டீச்சர் இருந்தாலும் அங்க இன்னொரு இது இருக்கு, அது பார்க்க முடியாது. தே ஆர் போர்னு போட்டிருக்கு, அந்த போரிடம் அது பார்க்க முடியாது. 30% இதுவா? இதுவும் பார்க்கலாம் தான். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா அவங்க வந்து border. ஓகே, இந்த க்ளூக்கு பேசுறீங்களா? ஆமா டீச்சர். எஸ், ஓகே, எஸ், இந்த க்ளூ நீங்க பேசுறீங்கன்னாக்கா இங்க கூட போலாம். ஓகே, இங்க கூட போலாம். எஸ் தமிழ், யூ ஆர் ஆல்சோ கரெக்ட். வெல் டன். ரைட், அது ஒரு வழி. இன்னொரு வந்துட்டு ஒட்டு மொத்தத்துல கண்டுபிடிக்கலாம் நீங்க. ஓகே, பட் சின்ஸ் இந்த க்ளூ இருக்கிறதுனால அப்ப நீங்க வந்துட்டு யூ கேன் ஆக்சுவலி டைரக்ட்லி கோ டு எஸ் வர் தி சேம் நம்பர். ஓகே, சோ தட் இஸ் ஆல்சோ another way. ஓகே, வெல் டன். இப்போ புரியுதுங்க உங்களுக்கு எப்படி வந்து ஆன்சரை கண்டுபிடிக்கணும்னு? புரியுது teacher. Yes teacher. Okay, well done. Okay, now let's move on to the next one. Okay, all right. இது வந்துட்டு as I have told you before, இதுல வந்துட்டு grammar and vocabulary. இது ரெண்டு வச்சு தான் வந்துட்டு உங்களுக்கு கேள்வி வந்து கேட்பாங்க. grammar and vocabulary. சரிங்களா? All right. இது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த பாக்யான்ல. பட் never mind. At least அந்த 10 கேள்வியில வந்துட்டு ஒரு 5 மார்க்ஸ் ஆச்சு நம்ம எடுக்க பார்க்கணும். டீச்சர். ஓகே, சோ இது வந்து எப்படி நம்ம போனோம்னாக்கா விடை வந்துட்டு அடுத்த பக்கத்துல இருக்கும். ஓகே, நீங்க வந்துட்டு உங்களுடைய what you call that Telegram கூட நீங்க வந்துட்டு பாத்துக்கலாம். So you can check your answer. நம்ம டெக்ஸ்ட் வந்துட்டு go through பண்ணக்குள்ள நீங்க வந்துட்டு what you call that Telegram பாத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, are you ready? Ready, teacher. ஓகே, சரி, இப்ப அடுத்த பேஜுக்கு போவோம். முதல்ல டெக்ஸ்ட் படிச்சிருவோம். அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகே, our government saw it. ஏதோ கவர்மெண்ட் வந்து எதையோ ஒண்ணு பார்த்திருக்காங்க. ஓகே, to extend the conditional movement control order. ஓகே, அதாவது CMCO. Okay, so our government saw it fit to extend the conditional movement control order from May 13, 2020 to June 9, 2020. Undeniably, இது வந்துட்டு COVID-19 பத்தி பேசுறாங்க. Undeniably, many states are reporting. Okay, DG நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்க நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது. You have to read further. இங்க படிச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே க்ளூ கிடைக்கும். ஓகே, a few sentence வரையும் நீங்க படிக்கலாம். Then only you will get a clue. டீச்சர். ஓகே, சோ என்னவா இருக்கும் கண்டுபிடிங்க விட. Undeniably many states, tidak boleh dinafikan,
bahawa banyak negeri many states are reporting விட வந்துட்டு இங்க என்ன கொடுத்திருக்காங்க நம்பர் 9 single digit, double digit, triple digit, quarter digit. இது வந்துட்டு nilai 1 angka, nilai 2 angka, nilai 3 angka, nilai 4 angka. அப்பனா இது வந்துட்டு கோசத்துல இருந்துட்டு 9 கேஸ். இது வந்துட்டு 10ல இருந்துட்டு 99 கேஸ். Okay, 3 digit naka 100 lebih. Hinggalah 999. 1000 naka 4 digit ஆயிடுச்சு. அந்த அர்த்தத்துல தான் இப்படி பேசியிருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? சரி, அப்ப உங்களுக்கு என்ன விட நினைக்கிறீங்க? சிங்கிள், டபுள், ட்ரிபிள் ஆர் குவார்ட்டர்? C teacher. அதாவது ட்ரிபிள் சொல்றீங்க. ஓகே, ட்ரிபிள். சரி, படிப்போம். Undeniably, many states are reporting triple. ஓகே, நம்ம இப்ப படிக்கிற விஷயத்தை வந்து இங்க கொண்டு வரக்கூடாது. டெக்ஸ்ட்ல என்ன பேசியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் விட கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நம்ம செய்தியில கேட்கறது இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை வச்சு நம்ம வந்து விடையை கொண்டு வரக்கூடாது. டெக்ஸ்ட்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் நம்ம விட கண்டுபிடிக்கணும். ஓகே, so let's see here. Undeniably, many states are reporting என்ன விட தெரியல digit for the number of COVID-19 cases, but lifting naka இன்னும் meningkat. Okay, meningkat, but lifting the interstate travel. Okay, interstate naka ஒரு ஸ்டேட்ல இருந்துட்டு ஓகே இன்னொரு ஸ்டேட்டுக்கு, அதுதான் interstate. இப்ப ஜோஹோல இருந்து மலாக்கால இருந்து ஜோஹோ, அதுதான் interstate. ஓகே, அல்லது நெக்ரில இருந்துட்டு பஹாங், நெக்ரில இருந்துட்டு ஜோஹோ, இதுதான் வந்துட்டு interstate. ஓகே, so for the number of COVID-19 cases, but lifting the interstate travel will cause this number. Okay, peningkatan atau kadar peningkatan pergerakan dari satu negeri ke negeri yang lain will cause the number to jump double, triple. ஓகே, இந்த பேசின இந்த நம்பர் வந்துட்டு ஜம்ப் பண்ண போகுது. எதுக்கு ஜம்ப் பண்ணோம்? 2 அங்குக்கு ஜம்ப் பண்ணோம், 3 அங்குக்கு ஜம்ப் பண்ணோம். அப்ப இங்க என்ன அங்கவா இருக்கும்? சிங்கிள் டிஜிட். எஸ், எக்ஸாக்ட்லி. பாருங்க, இப்பதான் உங்களுக்கு வந்து புரியுது. அதனாலதான் சொல்றேன், இங்க நீங்க நின்றுடாதீங்க. இங்க நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னாக்கா டெஃபினெட்லி யூ won't get the answer. நீங்க வந்து இன்னும் ஒரு few lines படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு விஷயம் புரியும். ஏதோ ஒரு நம்பர் வந்துட்டு ஜம்ப் பண்ண போகுது. இங்க கிளியர் கட் கொடுத்துட்டாங்க. அந்த ஜம்ப் பண்றது வந்துட்டு டபுள் ஆக போகுது, ட்ரிபிள் ஆக போகுது. அப்பனாக்க இப்ப இருக்கிற நம்பர் வந்துட்டு சிங்கிள். இந்த சிங்கிள் நம்பர் தான் டபுளா அல்லது ட்ரிபிளா ஜம்ப் பண்ண போகுது. kalau katakan அந்த என்னது pergerakan di satu negeri ke negeri yang lain வந்துட்டு diperluaskan. So the answer is actually single. Well done. senang கண்டுபிடிச்சிட்டீங்க பாருங்க. So that is why you have to understand, கொஞ்சம் a few lines நீங்க படித்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. அங்க சிச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்க விட கண்டுபிடிக்க முடியும். Okay, next. What is the answer for number 10? Up. Jump to. ஓகே, இவட என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப் கொடுத்திருக்காங்க, டூ கொடுத்திருக்காங்க, இன்டூ கொடுத்திருக்காங்க, டவுன். ஓகே, இன்னொரு நான் இது வந்துட்டு மேமாங். ஓகே, நீங்க அந்த விஷயத்த படிச்சாதான் உங்களுக்கு புரியும். வேற இந்த 10வது வந்து நீங்க ஒன்னொன்னா போட்டு கூட படிக்கலாம். ஆப் போட்டு படிக்கலாம், டூ அங்க போட்டு படிக்கலாம், இன்டூ போட்டு படிக்கலாம், டவுன். சரி, இப்ப ஓகே, லெட்ஸ் கோ டு நம்பர் 10. இங்க இருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு. Undeniably, many states are reporting single digit for the number of COVID-19 cases, but lifting the interstate travel will cause this number to jump. Okay, டக்குனு உங்க வாயில என்ன வருது? To jump to ஒரு சிலர் சொன்னீங்க. வேற to jump Up. வருமா, jump up வருமா, jump into வருமா, jump down வருமா? Jump into. Okay, into na என்ன அர்த்தம் தெரியுங்களா? You should understand. Into na ke dalam. I jump into the pool. I jump into the swimming pool. அதுதான் I jump into the drain. அப்பனா நம்ம மேல இருந்து கீழ குதிக்கிறது தான் into. இப்ப அலூர் வந்துட்டு கீழ இருக்கும், மேல இருக்கிறோம்னாக்கா அங்க இருந்து குதிக்க பாருங்க. அதுதான் jump into the drain, jump into the pool. Okay, இங்க வந்துட்டு சிஸ்வாயாது. இங்க வந்து அங்க வந்துட்டு ஜம்ப் பண்ணுது. So, Two teacher. okay, actually Vida is B, very good. Teacher, எனக்கு ஒரு கேள்வி.
இப்ப அந்த சென்டென்ஸ்ல வந்து திஸ் நம்பர் டு ஜம்ப் திருப்பி டூ டபுள்னு வருமா? அந்த இடத்துல ரெண்டு டூ வருமா? எஸ் எக்ஸாக்ட்லி. இப்ப அது வந்து ரொம்ப மாணவர்கள் வந்து அந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஐ வாண்ட் டு கோ டு ஸ்கூல். எஸ் கரெக்ட். ஒரு சில மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா டூ ஒரு தடவை தான் வரணும்னு நினைக்கிறாங்க. நோ, எப்பெல்லாம் verb அங்க பாருங்க டு கோ டு ஸ்கூல். So you cannot say I want go to school because ரெண்டு டூ இருக்குது, ஒரு டூ நான் வெட்ட போறேன் அல்லது இந்த டூ வெட்ட போறேன்னு இல்ல. சம்டைம்ஸ் 4 டூ வரும் ஒரே சென்டென்ஸ்ல. ஓகே, இட் டிபெண்ட்ஸ். I want to go to school to take my exercise book to give to my sister அல்லது to my friend. வெரி போயிட்டே இருக்கும். ஆனா வந்து படிக்கிறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காதுல. நீங்க ரொம்ப வாட்சிங்கன்னா கைசியா I want to go to school to take my exercise book to give to my friend. You see? So இந்த மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஆக்சுவலி டூ வந்து எங்க வரனாக்கா முன்ன கத்த கரிஜா இருக்கும் பாருங்க. அப்ப கத்த கரிஜாக்கு முன்ன டூ டு டேக் டு கிவ். ஓகே, ஒண்ணு கத்த கரிஜாக்கு வரும் அல்லது க பாடு சியாப்பு அல்லது க ஸ்கூலுக்கு போறீங்க சாயே பகிக்க ஸ்கூலா. டூனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒண்ணு வந்துட்டு க, இன்னொன்னு வந்துட்டு கப்பாடு. அந்த அர்த்தத்துல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ஈஸியா நீங்க வந்துட்டு பயன்படுத்தலாம். ஓகே, ஆல்ரைட். சோ டோன்ட் எவர் திங்க் தட் ஓகே ஒரு இடத்துல தான் நீங்க பயன்படுத்தணும்னு. அதே ஃபார்னா மெயின்லி ஃபார்னா உன்தோன் பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல வந்துட்டு இந்த ஃபார்முலா வந்துட்டு டசன்ட் ஒர்க். பட் பெரும்பாலான இடத்துல வந்துட்டு நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார்னா உன்தோ, கனா டூனா க அல்லது கப்பாடு அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாக்கா நீங்க ரொம்ப மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, ஆல்ரைட். ஓகே டீச்சர். ஓகே, சோ இப்போ இங்க வந்துட்டு 2 இஸ் தி ஆன்சர். சரி, இங்க ஏன் 2னா இங்க ஜம்ப் பண்ணுது. ஏன் சிங்கிள் டிஜிட்ல இருந்துட்டு 2 டிஜிட் இருக்கு. அப்ப சமாக்கின் மணிக்காட சமாக்கின் மன்னூரோனா நீங்க டீச்சர். மணிக்கா அப்ப மணிக்கானாக்கா நீங்க டவுன் பயன்படுத்தலாமா? இல்ல டீச்சர். இது அவுட். இது இன்டு வந்துட்டு மச்சான் க டாலாம் அங்கு வந்துட்டு போலி மணிக்கா க டாலாம் வருமா? முடியாது. அப்ப இதுவும் வந்துட்டு முடியாது. சரி, ஏன் ஆப் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணல? ஏன்னா ஜம்ப்னாலே நம்ம மேல தான் குதிப்போம். எக்ஸாக்ட்லி, வெரி குட். ஜம்ப். ஓகே, நீங்க ஜம்ப்னாலே ஓகே. இன்னொன்னு நீங்க ஆப் பயன்படுத்தினா திரும்ப 2 வரும். ஆப் 2 ஜம்ப் ஆப் 2னா ஓகே போலிது தெரியுமா? இங்க விட வந்துட்டு ஆப் 2 ஆப்போட சேர்த்து இப்படி 2 எழுதிருந்தாங்கனாக்கா ஓகே ஏ புன் போலி தெரியுமா? வெறும் ஆப் மட்டும் போடுதுனாக்கா யூ ஆன்சர் ராங். ஏன்னா இங்க முக்கியமான விட வந்துட்டு 2 நாட் ஆப். அந்த ஜம்ப் என்ற வார்த்தையில வந்து ஆப் வந்து அடங்கிருச்சு. பட் இவன் தோ ஆப் 2 ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்கனாக்கா இது கூட போலிடி தெரியுமா? ஓகே, புரியுதுங்களா? அப்ப okay, so அதனால B is the answer. Okay, well done. Let's move on to the next one. Teacher. Yes. Teacher, எனக்கு ஸ்கூல் கூகுள் மீட் இருக்கு டீச்சர். Okay, பிரச்சனை இல்லம்மா. at least ஒரு மணி நேரம் படிச்சிருக்கீங்க. ஓகே. Okay டீச்சர், thanks டீச்சர். Okay, welcome. பிள்ளைங்க பாவம் இந்த கிளாஸ் அங்க ரொம்ப மேல போயிட்டு டீச்சர். அதான் டக்குன்னு அதுக்குள்ள ஒரு மணி நேரம் முடிய போகுது. சரி, ஓகே. And as for red zones areas, 41 COVID-19 cases and above, the unusual spike. Okay, spike naka இன்னொரு வார்த்தை மணிக்கா. Okay, the unusual spike might be there. என்ன சொல்றாங்கனாக்கா ரெட் ஜோன், அதாவது ஏரியாஸ் 49 கோவிட் கேசஸ் அண்ட் above. எந்தெந்த ஏரியால வந்துட்டு 41 கேஸுக்கு மேல இருக்கோ அதுதான் ரெட் ஜோன். Okay, the unusual spike might be there. Okay, எதிர்பாராத விதமான okay peningkatan வந்துட்டு mungkin akan berlaku di sana. Okay, clearly this isn't the case for CMCO. அப்ப என்ன நினைக்கிறீங்க? Clearly this isn't the case for என்னது? D teacher within number 11. 11 வந்து எங்க இருக்கு? B.
Other teacher. Inggeris, yeah. As okay, and as for red zones areas, okay, என்ன வர நினைக்கிறீங்க நம்ம 11? Within. B teacher. B Yeah, teacher. exactly, betul. Okay, Teacher. yeah. Within what teacher? Within macam okay, within 2 hours, அந்த 2 hours இதுக்குள்ள வரைக்குமா? அந்த மாதிரி அதற்குள் Answer what teacher? dia macam okay, within 41 41க்குள்ள dia tak boleh melepasi. Within 2 hours dalam 2 jam dia tak boleh melebihi 2 jam. Adan within என்றால். Okay, with dengan. Okay. Within okay, dia macam within, okay, கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசத்தை பத்தி அவங்க பேசுவாங்களே, within 3 hours 3 மணி நேரத்துக்குள்ள, within half an hour அரை மணி நேரத்துக்குள்ள, அதுதான் அதோட அர்த்தம். within 2 days 2 நாளுக்குள்ள. ஓகே, புரியுதுங்களா அப்ப உங்களுக்கு? Okay, so number 11 வந்துட்டு what is your answer? With. Okay, with 49. இன்னொன்னு ஏன் இங்க within வராதுன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Above. If you use the word within 41 கேஸ்க்குள்ள அந்த அர்த்தம். ஆனா இங்க வாக்கியத்துல என்ன கொடுத்திருக்காங்க? 41 dan ke atas. Why within இங்க வராது? இப்போ புரியுதுங்களா? Okay, all right. So with 41 COVID-19 cases and above, the unusual spike might be there. Clearly, this isn't the case for, okay, what is your answer? For enforcing, for removing, for leaving, for lifting. Removing teacher. Lifting, exactly. நான் ஏன் சொல்றது தெரியுங்களா? நிறைய இடத்துல அந்த வார்த்தை நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, lifting. நிறைய இடத்துல வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கேள்வியில வந்துட்டு விட சம்டைம்ஸ் வந்துட்டு அங்கேயே இருக்கும். மத்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, complete lifting. Okay, direct lifting. நிறைய இடத்துல lifting இருக்கும். Okay, so the answer here is actually lifting. Okay, very good, lifting. Okay, அந்த வார்த்தை அந்த டெக்ஸ்ட்ல பயன்படுத்திங்கனாக்கா ஏறக்குறைய அந்த வார்த்தை வந்துட்டு விடையா இருக்கலாம் அப்படி நினைச்சுக்கொள்ளுங்க. Besides, the movement control order which was imposed on March 18 is just 55 days old. Of lesser duration is CMCO, which was imposed on May 4. Social discipline that is so necessary to contain COVID-19 can't be instilled in 7 days. Okay, Malaysians need more time to make it. 7 நாள்ல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஓகே கோவிட் கேஸ் முடிஞ்சிருச்சு, கோசத்துக்கு கொண்டு வர முடியாது. Okay, Malaysians need more time to make it another what? See a bit. Okay, to make it a joy, a rule, a habit or a principle. எது நினைக்கிறீங்க? Yeah, இது வந்து lifting. Okay, number 12. 13, joy நினைக்கிறீங்களா? சந்தோஷமா உள்ள விஷயமா அது வந்துட்டு. So இது வந்துட்டு rule நினைக்கிறீங்களா? அது வந்துட்டு macam satu peraturan. Okay, அல்லது அது வந்து satu prinsip ஒரு rukun negara மாதிரி நினைக்கிறீங்களா? So இது வந்து முடியாது. Okay, so antara B dengan C. Okay, இங்க வந்துட்டு எது வந்துட்டு paling tepat? Rules நினைக்கிறீங்களா? Habit நினைக்கிறீங்களா? Habit teacher. Habit. Habit. ஏன் habit வந்து தப்பானாக்கா நம்ம டெய்லி என்ன செய்யணும்னா அதுதான் habit. அதுதான் habit. இங்க வந்து என்ன சொல்றாங்க? எங்க போனால் every day make sure that okay you practice அந்த 3R சொல்றாங்களே அந்த மாதிரி. Okay, அதாவது மாஸ்க் போடணும், இது வந்து 3M. ஓகே, அதெல்லாம் வந்துட்டு டெய்லியே நம்ம செய்ய வேண்டியது, அதுதான் ஹேபிட். எதெல்லாம் டெய்லியா செய்யணுமோ ஓகே, அல்லது ஒரு 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 லைக் நம்மளுடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷனா இருந்துச்சுனாக்கா அதுதான் ஹேபிட். ஸோ தட் இஸ் வாய் இதோட விட வந்துட்டு ஹேபிட். இட் கேனாட் பி அ ரூல். ரூல்னாக்கா போடுவாங்க ரூல் நம்பர் 1, ஒரு போட்டிக்கெல்லாம் போகும்போது ரூல் நம்பர் 1, ரூல் நம்பர் 2. whereas இது வந்துட்டு more to habit. Okay, Malaysians need more time to make it a habit. அது வந்து ஒரு ஹேபிட்டா. ஓகே, this is why the World Health Organization is against too early removal of restrictions. அதனால தான் இந்த WHO வந்துட்டு அவங்க வந்துட்டு அகெயின்ஸ்ட் பண்ணாங்க, பந்தா பண்ணாங்க. ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு ஃப்ரீடம் கொடுத்துறாதீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, although its advice was directed at lifting of lockdowns unlike ours, the advice is caution for us all. Okay,
Transition management from MCO to CMCO. அதாவது MCO ல இருந்துட்டு MCMCO க்கு போறோம். Okay. To complete lifting is best done through a phase approach. அதாவது ஃபாசா டம்மி ஃபாசா வச்சாதான் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு சாராவா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, ஃபாசா 1 ஃபாசா 2. ஓகே, ஸ்லோ லிஃப்டிங் அண்ட் கண்டெய்ன்மெண்ட் மஸ்ட் கோ ஹேண்ட். அடுத்தது பாருங்க, திரும்ப ஹேண்ட். இது வந்து நீங்க நிறைய படிச்சீங்கன்னாக்கா டக்குன்னு உங்களுக்கு விட கிடைக்கும். ஹேண்ட் என்ன வரும்? ஹேண்ட் ஹேண்ட். அப்ப நடுவுல என்ன வரும்? hand on hand, hand in hand, hand at hand, hand with hand. அப்ப என்ன வரும் நினைக்கிறீங்க? And with and teacher. வேற விடைகள் ஏதாச்சும் யோசிங்க. On teacher on. Actually in வரும். இது வந்துட்டு நீங்க நிறைய படிச்சாதான் உங்களுக்கு இந்த அர்த்தம் புரியும். Hand in hand நாக்கா macam satu okay proverb macam ஒரு பழமொழி மாதிரி. அதாவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொல்லுவாங்களே, கூடி வாழ்தல், togetherness, கையும் கையும் இணைந்தால் தான். அதாவது இவங்களும் bekerja sama பண்ணாதான், அதுதான் hand in hand. அப்ப with okay, hand with naka dengan. அப்ப அது வந்து action குறிக்குது. kita pegang tangan contohnya. okay, அந்த மாதிரி. okay, so இந்த இடத்துல வந்துட்டு memang அதனுடைய phrasave வந்துட்டு hand in hand, not hand with hand. ஓகே, ஒரு கைக்கு மேல, அதாவது கையும் கையும் இணைந்தாய்தான், கையும் கையும். ஓகே, ஹேண்ட் இன் ஹேண்ட், அதுதான் வந்துட்டு மச்சான் bersatuன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அர்த்தத்துல. ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு மச்சான் சிம்பிளான பாஹாஸ். நீங்க நிறைய படிச்சீங்கன்னாக்கா டக்குன்னு உங்களுக்கு விட கிடைச்சிரும். ஹேண்ட் இன் ஹேண்ட் அதோட அர்த்தம். ஓகே, அதாவது டுகெதர், அந்த அர்த்தத்துல தான் ஹேண்ட் இன் ஹேண்ட் சொல்லுவாங்க, டுகெதர். This is because of two reasons. One, we are nowhere near a vaccine yet. Okay, vaccine கண்டுபிடிக்காத காலம் அது வந்துட்டு. 15, some 80 entities. Okay, entities நாக்க like organizations. Okay, organisasi அந்த மாதிரில, அல்லது institutions அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. Okay, are working on producing one நாக்க ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்கி இருக்காங்க ஏறக்குறைய 80 organizations. Okay, even if a vaccine is found, it must reach all 7.7 billion people around the world, okay, before we can say we are safe. Okay, so what do you think the answer for number 15? Answer A. Okay, 15 வந்துட்டு A. Though some 80 entities are working on producing one. Yes, exactly. Okay, walaupun. Though, walaupun. Okay, so 15 is actually though, walaupun. இது வந்துட்டு tetapi, maka, sebab. So இது மூணு வந்துட்டு memang tak sesuai dalam ayat itu. Okay, walaupun one, okay, we are nowhere here, sorry. One, we are nowhere near a vaccine yet, though some 80 entities are working on producing one. 80 organization வந்துட்டு தீவிரமா அந்த முயற்சியில இறங்கிட்டு இருக்கிறாங்க. tetapi, இந்த இடத்துல tetapi வந்துருச்சு பாருங்க. tetapi நம்ம வந்துட்டு ஓகே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு வேக்சின் வந்துட்டு உருவாகுதுன்னு அந்த ஒரு இதுவே, அந்த ஒரு கம்பாரானே இல்லாம இருக்கிறோம். Walaupun 80 organisasi are actually working on producing one. Okay, ஒரு தீவிரமான முயற்சியில, புதிய கண்டுபிடிப்பு, ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிற முயற்சியில வந்துட்டு இறங்கி இருக்காங்க அப்படின்னு. ஓகே, ரைட். சரி, அடுத்தது, even if a vaccine is found, it must reach 7.7 billion people around the world before we can say we are safe. Discovery doesn't mean eradication. Okay, eradication it's like remove பண்றது. Okay, வெளியாக்கு அந்த மாதிரி. Okay, இந்த ஒரு பேண்டமிக்ல இருந்து நம்ம வெளியாயிட்டோம், ஓகே, அந்த அர்த்தத்தை குறிக்காது. ஓகே, அதனாலதான் ஒரு சிலர் சொல்றாங்க நம்ம இந்த கோவிடா நம்ம வாழ போறோம் இனிமேல்ட்டு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் தென் வேக்சினேஷன் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, வேக்சின் எடுத்தாலும் ஒரு ஆள் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட்லீஸ்ட் அதனுடைய நம்பர் வந்துட்டு ரொம்ப குறைவு. ஏன்னா வேக்சின் எடுத்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து உடம்புல வந்துட்டு அந்த தகன சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, அப்ப ஃபைட் பண்றதுக்கு வந்துட்டு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி. Alright, it took the world more than 100 years. More than 100 years. இது வந்துட்டு இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. It took the world more than 100 years. என்னது? The discovery of the smallpox. சின்ன அம்மை போடும் தெரியுமா உடம்புல, அதனுடைய வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு 100 வருஷம் மேல ஆயிருக்குது. அப்ப நீங்க பாருங்களேன். Okay, it took the world more than 100 years, the discovery of the smallpox vaccine, to claim any meaningful victory. Okay, meaningful victory naka satu kejayaan yang penuh bermakna. பாருங்க, 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்குது அதனுடைய வேக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு, அந்த சின்ன அம்மை.
ஓகேங்களா? So what do you think about this? அப்ப என்ன Further. B teacher. Huh? After. After Yes, வரும். teacher. Before, further. Okay, Further. actually the answer is after. Yes. The Teacher, answer is further actually னா என்ன teacher? furtherனாக்கா மேலும் மேலும் அந்த அர்த்தத்துல. while வந்து சிமந்தாரு பிஃபோர்னா sebelum, இது வந்துட்டு சிலபாஸ். furtherனா மேலும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? furthermore அந்த மாதிரி further. okay, so இங்க வந்து after and இதுதான் வரும் because you see it took the world more than 100 years after the discovery of the smallpox vaccine to claim any meaningful victory. ஓகே, மருந்து கண்டுபிடித்து 100 வருஷத்துக்கு பிறகுதான் அது ஒரு பெரிய வெற்றின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ், இந்த மருந்து தான் இந்த சின்ன அம்மைக்கு வந்துட்டு சரியானது, உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர், ஓகே, மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்ன வந்துட்டு லாஜிக்கா இருக்குங்களா? ஓகே, 100 வருஷத்துக்கு பிறகுதான் மருந்து கண்டுபிடிக்க போறாங்க. ஆனா இன்னைக்கே வந்துட்டு ஜெயான் வந்து கொண்டாடுறது, அதுதான் பிஃபோர் என்ற அர்த்தம். பிஃபோர். ஓகே, so meaning that it is actually after. மருந்து கண்டுபிடித்து 100 வருடத்துக்கு பிறகு சோந்தோஞ்சலாம் அந்த மாதிரி அர்த்தத்துல. ஓகே, சரி. 2, there is still very little we know about COVID-19 and the severe acute respiratory syndrome coronavirus 2 or SARS-CoV-2. The bat pangolin, ஆரம்பத்துல வந்துட்டு வௌவாலுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வந்துட்டு கொஞ்சம் what do you call that, sarcastic இருக்கும் அந்த சென்டென்ஸ். The bat pangolin who done it is in overdrive. Who done it? ஓகே, இப்ப எல்லாரும் வந்துட்டு வௌவால்னு சொன்னாங்க. அதே விஷயத்த வந்துட்டு இன்னொரு கண்ணோட்டத்துல இருந்து நம்ம பார்த்தோமா, who done it? ஓகே, இது வந்துட்டு ஒரு டிராமா. ஓகே, ஒரு நாவல். ஓகே, முன்ன வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். அதோட தலைப்பே வந்துட்டு who done it. அது வந்துட்டு எதை பத்தினாக்கா, ஒரு மர்டர், ஒரு கொலை. அந்த கொலை வந்துட்டு ஒரு what do you call that, எவிடன்ஸ் இல்லாம செஞ்ச ஒரு கொலை. செஞ்சது வேற ஆளு, ஆனா அத வந்து அந்த பழிய அனுபவிச்சது வந்துட்டு வேற ஆளு. கடைசி வரையும் யாருக்குமே தெரியாம இவங்கதான் கொலையாளின்னு செய்ய தெரியாத ஒரு கொலை அது. ஆனா அதனுடைய தண்டனை வந்து அனுபவிச்சது வந்துட்டு அந்த கொலை செய்யாதவர். அது வந்து ஒரு ஃபேமஸான கதை முன்ன. ஓகே, சோ இப்ப அவங்க என்ன பேசுறாங்கனாக்கா, உண்மையே இது வந்து வௌவால்ல இருந்து ஆரம்பிச்சுச்சா, who done it is on trial. ஓகே, அல்லது யாரோ ஒருத்தங்க இது செஞ்சிருக்காங்க, மர்மமா இருக்குது, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல. ஓகே, சோ இந்த ஹூ டன் இட் வந்துட்டு ஒரு மர்ம கதை மாதிரி, மர்ம கொலை. ஓகே, சோ அதுதான் வந்துட்டு இப்ப வந்துட்டு ஓவர் டிரைவா இருக்குது. ஓவர் டிரைவ்னாக்கா லைக் அக்ரெசிவா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது உண்மையா வந்துட்டு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இஸ் த பேட். ஓகே, அங்க பாருங்க திரும்ப பேசுறாங்க. சோ இஸ் த பேட் ஆர் த லேப் ஹூ டன் இட்? அதாவது உண்மையா வௌவால் தானா, அல்லது அந்த லேப், அதாவது அந்த மக்மால், இந்த கஜ்ஜான் செஞ்சாங்க சொன்னாங்களே, இல்ல அந்த மக்மால் தான் இப்ப வந்துட்டு கொலையாளியா? மக்மால்னாக்க கண்டிப்பா அந்த மக்மால்ல வேலை செஞ்சவங்க. சோ இதுதான் இப்ப ஆர்குமெண்ட். alright, why all the fuss about the origins? okay, ஏன் எல்லாரும் வந்துட்டு what do you call that, இவ்வளோ அதாவது ஆவேசமா அல்லது லைக் ரொம்ப சந்தோஷமா இதை பத்தி பேசிக்கணும். ஓகே, யார் இது வந்துட்டு உண்மையா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு என்னது பொறுப்பு, இந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல. Because you cannot. Okay, what is your answer for number 17? Destroy. You cannot destroy. Destroyனாக்கா அழிக்கிறது, அதாவது இல்லாம ஒரு பொருளை வந்து நீங்க டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு வீடு வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது பாருங்க, அப்ப அதுதான் வந்து டிஸ்ட்ராய் பண்றது. ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க டிஸ்ட்ராய் பண்ணலாம். நேம், நமக்கு உள்ள நல்ல பேரை வந்து நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஓகே ஏத்துக்கலாம். ஆனா கோவிட வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா, because you cannot or even manage, why you don't know. Okay, because you இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு எலிமினேட், இதுதான் பாலிங் தப்பாய். ஓகே, பர்னும் முடியாது. ஓகே, மொம்பாக்கா. ஓகே, கீழ முடியாது. யூ கான் கில். எப்படி அதை வந்து சாவடிக்க முடியும்? அது வந்து ஒரு வைரஸ், அது எங்க வேணாலும் இருக்கும், காற்றுல கலந்த ஒரு வைரஸ். யூ கான் கில். ஓகே, சோ அதை வந்துட்டு எலிமினேட் பண்ணதான் முக்கியம் மச்சம் எல்லா கண்டியும். ஓகே, அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு லைக் மச்சம் மென்கீர் கண்டி அதை வந்துட்டு ஓகே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதுதான்.
சரிங்களா? Because you cannot eliminate or even manage what you don't know, plus knowing from what and through what the zoonosis made the jump to humans. Okay, zoonosனா பிராணிகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்றக்கூடிய ஒரு நோய். அதுதான் வந்துட்டு ஜூனோஸ். ஓகே, அது ஒரு வகையான நோய். அது வந்து பெரும்பாலும் பிராணிகளிடம் இருக்கும். ஆனா பிராணிகளிலிருந்து வந்து மனிதர்களுக்கு தொத்தும் அந்த வகையான ஒரு நோய். பட் ஆனா நீங்க கோவிட யோசிச்சு பாருங்க. மனிதர்களும் வந்துட்டு உயிர் வாழ்றோம், உயிரினம். மிருகமும் உயிரினம். ஆனா ஏன் எந்த பிராணிகளுக்கும் வரல கோவிட்? கண்ணால டீச்சர் அதான். அப்படின்னா என்ன அங்க என்ன இருக்குது? அப்புறம் இந்த வைரஸ்க்கு வந்து இந்த மனசன் நான் இதை தாக்க போறேன்னு அப்ப அதுக்கு மட்டும் தெரியுதா? அப்ப மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நமக்கும் ஆர்கன்ஸ் இருக்குது, பிராணிகளுக்கும் ஆர்கன்ஸ் இருக்குது. நம்மளும் வந்துட்டு மூச்சு விடுறோம், பிராணியும் மூச்சு விடுது. என்ன வித்தியாசம்? நம்ம பேசுறோம், அறிவு இருந்து. பிராணிகளுக்கு அறிவு இருக்கு, ஆனா அவங்களோட பாஷை வந்துட்டு சத்தம், அவ்வளவுதான். ஆனா அந்த வைரஸுக்கு எப்படி தெரியுது இதுக்குள்ள நான் வந்து அட்டாக் பண்ண முடியாது, இது பிராணி, இது என்ன அட்டாக் பண்ணலாம், இது மனுஷன், எப்படி தெரியுது? அது வந்துட்டு ஒரு லாஜிக்கான கேள்வி தானே? எஸ். அதனாலதான் இப்ப மிருகத்துக்கும் காய்ச்சல் வரும், நமக்கு தான் தெரியல. அது ஆக்சுவலி மிருகத்துக்கு காய்ச்சல் இருக்கு, நமக்கும் காய்ச்சல் இருக்கு. சோ இந்த மாதிரி நார்மல், அதுக்கும் சளி பிடிக்கிறது, நமக்கு அதுவும் தும்போம், நம்மளும் தும்புறோம். ஆனா ஏன் இந்த வைரஸ்? அப்படின்னா அந்த வைரஸ் வந்து கண்ணு இருக்கா? என்ன எப்படியாப்பட்ட ஒரு வைரஸா இருக்கு? ஏன் மனிதர்களை மட்டும்? அப்படின்னாக்க நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆனா மிருகத்துக்கிட்ட இல்ல. அது என்னது? அதுதான் இப்ப பெரிய ஒரு கேள்விக்குறி. கேட்டீங்கன்னா ஓகே. ஏன்னா அது வந்து காற்றால் கலந்தப்பட்டிருக்குது. அதே காற்றுதான் மிருகங்களும் சுவாசிக்குது. வச்சிருக்கோம், அது கவசம் கூட போடல. they are not wearing mask. ஆனா நம்ம மாஸ்க் போட்டிருக்கிறோம். சோ இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க தோணுது. அப்படின்னாக்கா இது எப்படியாப்பட்ட ஒரு வைரஸா இருக்கும்? why it is so like unique? ஏன் அவ்வளவு பத்த ஒரு விசித்திரமான ஒரு வைரஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, will help us. number 18 வந்துட்டு stop. இது வந்துட்டு நானே கொடுத்துறத விட will help us stop. ஓகே, from passing from host to host. அதாவது ஒரு ஆள் கிட்ட இருந்துட்டு இன்னொரு ஆள், அதுதான் வந்துட்டு ஜூனோஸ். பிராணிகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொத்துவது. ஓகேங்களா? Alright, until then the danger of resurgence is always there. Resurgence naka like அதோட recovery, recovery is always there. Okay, so இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது we have to think a lot. அப்படின்னா என்ன? கோவிட்னா என்னது? ஏன் இந்த மாதிரி ஒரு தாக்கம் வந்திருக்குது? what is this actually? அந்த மாதிரி. ஓகே, அதோட ஃபார்முலா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி நம்ம பண்டிங் பண்ணி பார்த்தோமா? ஓகே, லைக் ஹியூமன்ஸ் வர்சஸ் அனிமல்ஸ். அப்ப அனிமல்ஸ்க்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அந்த மாதிரி. இப்ப வந்துட்டு என்னது, மூளை அறிவு கொண்ட ஒரு மனிதரால தாக்குனாக்கா அவங்களுக்கு தெரியும் இது வந்து இது வந்து வைரஸ். அப்பனா பாத்துக்கோங்க அது எப்படியாப்பட்ட ஒரு வைரஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆல்ரைட். சோ whatever it is class, இந்த பகுதி வந்துட்டு கொஞ்சம் கடினமான பகுதி தான். பிகாஸ் இட் இஸ் டெஸ்டிங் யோர் கிராமர் அண்ட் vocabulary. ஓகே, இட் இஸ் டெஸ்டிங் யோர் கிராமர் அண்ட் யோர் vocabulary. அதனால try to read. sometimes வந்துட்டு டெக்ஸ்ட்லயே இருக்கும் க்ளூ எங்காச்சும். ஓகே, இங்க என்ன நீங்க முக்கியமா நீங்க செய்யணும்னா, அந்த கைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல நின்றுடாதீங்க. நீங்க அங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னாக்கா you wouldn't get the correct answer. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சுட்டு at least you know what is happening. சோ அந்த சிச்சுவேஷனை நீங்க புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு சரியான விட கிடைக்கும். ஓகே, ஆல்ரைட். சோ இதுதான் வந்துட்டு செகண்ட் பார்ட். ஓகே, நம்ம தேர்டுக்கு போவோம் அடுத்தது. ஓகே, சோ இது கூட நான் வந்துட்டு போன தடவை நம்ம படிக்கும் பொழுது பேராகிராஃப் பை பேராகிராஃப் நம்ம படிச்சோம். ஏன் எஸ் எக்ஸாக்ட்லி. ஏன் கேள்வியில வந்துட்டு க்ளூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, எல்லா கேள்வியிலயும் க்ளூ இருக்காது, ஒரு சில கேள்வியில க்ளூ இருக்கும். that will help you to get the correct answer. ஏன்னா அவ்வளவு நீண்டமான டெக்ஸ்ட்ல வந்துட்டு க்ளூ கொடுத்திருந்தாங்கனாக்கா அந்த கேள்விக்குள்ள பதில் வந்துட்டு அந்த க்ளூ ஓகே பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 19 பாருங்க. how was the weather in India? எங்காச்சும் க்ளூ இருக்கா அந்த கேள்வியில? இல்ல டீச்சர், இல்ல. அப்ப இந்த மாதிரி கேள்விலாம் வந்து கொஞ்சம் கடினம். நீங்க வந்து ஹோல் டெக்ஸ்ட படிச்சாதான் உங்களால விட கண்டுபிடிக்க முடியும். அதாவது இப்ப 20வது கேள்வி பாருங்க. in paragraph 4. இப்ப க்ளூ இருக்குங்க தானே அதுல? பேராகிராஃப் 4னு க்ளூ கொடுத்திருக்காங்க பாருங்க. அப்ப இந்த கேள்விக்கு வந்து நீங்க பேராகிராஃப் 4ல வந்து விட இருக்குது, நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்ல. சோ அதனாலதான் சொல்றேன், இந்த பார்ட்ல வந்துட்டு 2 வகையான கேள்வி இருக்கும். ஒண்ணு வந்துட்டு க்ளூ இருக்காது, அப்ப நீங்க இந்த ஹோல் டெக்ஸ்ட்
எக்ஸ்கியூஸ் மீ ஹோல் டெக்ஸ்ட் படிக்கணும். இன்னொன்னு வந்துட்டு க்ளூ கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூ கொடுத்துக்கு ஏற்ப நீங்க வந்துட்டு அந்த பேராகிராஃப்க்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கூட கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி பரவாயில்ல. இப்ப வந்துட்டு இந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்றதுக்கு முழுவதாக நம்ம இந்த டெக்ஸ்ட் கொஞ்சம் படிப்போம். ஓகே, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த டெக்ஸ்ட். ஏன்னா இது வந்துட்டு லைக் தமிழ், ஓகே, இந்தியன் ஃபேமிலி பத்தி. ஓகே, நவ் இன்ஸ்ட்ரக்ஷன் படிங்க. You are going to read an extract from a story. For questions 19 to 26, choose the correct answer. You see, it is a story. இது வந்து ஒரு குட்டி கதை. Okay, A, B, C or D and mark the correct later A, B, C or D on your answer sheet. Okay, mark the correct letter. அதாவது உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல வந்து ஒரு ஆப்ஷனை வந்து நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, அதே ஒரு கேள்வித்தாளா இருந்தா அந்த கேள்வித்தாள்ல வந்து கடைசியில விடத்தாள் இருக்கும். அந்த விடத்தாள்ல வந்து நீங்க கருமைப்படுத்தணும். ஓகே, நான் இப்ப பேராகிராஃப் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இங்க பேராகிராஃப் இல்லைன்னா நீங்க பேராகிராஃப் போடணும். ஓகே, இது வந்துட்டு பேராகிராஃப் 1, இது வந்துட்டு பேராகிராஃப் 2, எல்லா பேராகிராஃபும் குட்டி குட்டியா இருக்கு. இது பேராகிராஃப் 3, டீச்சர். இது பேராகிராஃப் 4, இது பேராகிராஃப் 5. தயவு செய்து மிஸ்டேக் பண்ணி போட்டுறாதீங்க, நல்லா கவனிங்க. இதான் பேராகிராஃப் 1, 2, 3, 4, 5. இது பேராகிராஃப் 6, இது பேராகிராஃப் 7, இது பேராகிராஃப் 8, இது பேராகிராஃப் 9. நிறைய பேராகிராஃப் பாருங்க. ஓகே, இது பேராகிராஃப் 10, இது 11, இது 12. Wow, all together you have 12 paragraphs. Okay, so இத முதல்ல நீங்க போட்டுக்கொள்ளுங்க. பிறகு நம்ம படிப்போம். How many kilos? He asked. And I gasped when my mother said 20. How on earth were we, 2 women with no muscles to speak of, going to carry 20 kilos of mangoes all by ourselves? I found out soon enough. So இது வந்து ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு மகனும் ஒரு தாயும் ஓகே அந்த கதையில அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த தாய் வந்துட்டு இன்னொரு லேடி கிட்ட பேசுறாங்க. அதாவது மேபி லைக் மேங்கோ பிசினஸ் அந்த கதையில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, it was okay excruciating, right? So அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓகே, Ma pulled the edge of her sari, okay, around her waist. ஸோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷன், பெயின்ஃபுல், sesuatu yang macam menyakitkan. அதுதான் வந்துட்டு excruciating அந்த அர்த்தத்தை குறிக்கிறது. ஓகே, adalah sesuatu yang menyusahkan. ஓகே, ஏன் எல்லாம் பாருங்க அந்த காலத்துல வந்துட்டு இன்னும் கூட தலைமையில வச்சுக்கிட்டு எவ்வளவு பாரத்தையும் தாங்கிட்டு நடந்துட்டு போவாங்க தெரியுங்களா? ஓகே, நெல்லு சரி, மேங்கோஸ், ஃப்ரூட்ஸ். இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து ஜீப், லேண்ட் ரோவர் எல்லாம் உள்ளுக்கு வரையும் போயிடும். அந்த காலத்துல ஈவன் இப்போ கூட இந்தியால வந்துட்டு அந்த பெரிய வக்குல் தலைமையில வச்சுக்கிட்டு அதுதான் அவங்களுடைய ஓகே வாழ்க்கை, ஓகே நடைமுறை இதெல்லாம். சோ இட் வாஸ் ஆக்சுவலி வெரி பெயின்ஃபுல். கடின வாழ்க்கை இல்ல, கஷ்டப்பட்ட வாழ்க்கை. இட் வாஸ் எக்ஸ்ட்ரேட்டிங். Ma pulled the edge of a sari. ஓகே, இந்த சாரி முந்தானே சொல்லுவாங்களே, அதுதான் edge of her sari around her waist. Okay, இடுப்பு சுத்திட்டு, and heaved to lift one side of the basket. ஞாபகம் இருக்குங்களா? அந்த துணியை வந்துட்டு தலையில அப்படியே சுத்தி மடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல பாஸ்கெட் வைப்பாங்க, பாஸ்கெட் கீழே விழுவாம இருக்க. சோ அந்த கதையை வந்துட்டு அழகா அங்க கொண்டு வராங்க பாருங்க. while I lifted the other. Okay, அம்மா வந்துட்டு ஒரு கூடியோ, நான் வந்துட்டு இன்னொரு கூடியோ. Okay, we looked like Laurel and Hardy, tilting, what do you call that, the basket, almost losing the goods inside. Goods naka and the வக்கில்ல உள்ளுக்கு இருக்கிற பொருளை, good naka bagus, goods எழுதுனீங்கனாக்கா பொருள். Okay, goods inside as we paraded down. Paraded naka like அந்த வக்கில வந்துட்டு தலை மேல வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு லைக் இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்ப பிரரக்கன் ஹரி kebangsaan, இப்ப கொடி பிடிச்சுக்கிட்டு இப்படியே ஆட்டிட்டு போவாங்க பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி வக்குல ஒரு மாதிரி ஓகே இப்படி 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 இப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு போறது ஆட்டிட்டு. ஓகே, அதுதான் வந்து paraded. As we paraded down the narrow crowded aisles of Monda market. Monda marketக்கு ஓகே போற பாதை வந்துட்டு ரொம்பவும் குறுகலான ஒரு பாதை. வெரி what do you call that, crowded, narrow, குறுகல், crowded, too many people are using the same path. ஏல்னாக்கா இங்க இருக்க பாருங்க, அதாவது satu laluan lah, laluan yang sempit,
penuhi dengan ramai orang. அந்த மொண்டா மார்க்கெட்டுக்கு. ஓகே, ஸோ நினைக்கிறேன் அங்கதான் போயிட்டு அவங்க அந்த வியாபாரம் வந்து பேசுறதுலாம். Alright. We reached the main road and set the basket down. அதுக்கு மெயின் ரோட வந்த பிறகு தலையில உள்ள பாஸ்கெட்டை வந்துட்டு கீழே வைக்கிறாங்க on the dusty pavement. ஓகே, ரொம்பவும் தூசியான ஒரு பாதையில கீழே இறக்கி வைக்கிறாங்க. My mother looked at me and shook her head in disgust. ஓகே, அதாவது என்னை பார்த்துட்டு அம்மா என்ன சொல்றாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்துட்டு பிடிக்காத ஒரு பார்வை. அது வந்துட்டு அவங்களுடைய தலையை ஆற்ற விதம் வந்துட்டு மச்சான் டியர் tak suka. ஓகே, ஏதோ ஒண்ணு வந்து அந்த பையன் செஞ்சிருக்கிறான் அண்ட் மதர் வந்துட்டு அதை எடுத்துக்க முடியல, அவங்களால எடுத்துக்க முடியல. அதுதான் வந்துட்டு டி ஸ்டேட். Right, these states. Okay, we will have to go home and you will have to change before we go to Amama's. அப்ப அம்மா என்ன சொல்றாங்கனாக்கா, இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டு you have to change and then at the same time clothes வந்து நீ வந்துட்டு நாளைக்கு போடுற அதையும் வந்து நீ எடுத்து வச்சுக்கணும். Before what do you call that, we go to Amama's. Okay, அதாவது பாட்டி, அம்மம்மானா பாட்டி வீடு. I can't take you looking like this. அப்பனாக்க நினைக்கிறேன் அவங்க அம்மா பேசுற விதத்தை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னாக்கா, அந்த பையன் வந்துட்டு ரொம்பவும் அழுக்கா வேர்த்து விறுவிறுத்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறான் போல இருக்கு. ஓகே, ஐ கான்ட் டேக் யூ லுக்கிங் லைக் திஸ். உன்னை இப்படி நான் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு கொண்டு போக முடியாது. அண்ட் வி ஹாவ் டு டேக் க்ளோத்ஸ் ஃபார் டுமாரோ எனிவே. நாளைக்கு உள்ள சட்டெல்லாம் சேர்ந்து. ஓகே, we were all meeting at my grandmother's house. எல்லாரும் பாட்டி வீட்டுல போய் கூட போறோம். To make mango pickle. எதுக்குன்னா mango pickleனாக்கா மாங்காய் ஊறுகாய், pickleனா ஊறுகாய். ஓகே, it was a yearly ritual and everyone was pleased that I had come to India at the right time. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு வருடமும், அதனாலதான் இயர்லி சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஒரு பழக்க முறையா போச்சு, ரிச்சுவல். அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ப்ளீஸ்ட். அந்த குடும்பத்துல, அந்த பெரிய குடும்பத்துல வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஓகே, எவ்ரி ஒன் வாஸ் ப்ளீஸ்ட் that I had come to India. தான் நான் சரியான நேரத்துல வந்துட்டு இந்தியாவுக்கு நான் வந்தது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். I regretted my decision clearly. ஆனா அந்த பையன் வந்துட்டு அவன் எடுத்த முடிவு வந்துட்டு மிஸ்டேக்கு, தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்ற மச்சம் மெஸ்ஸல்ல. ஏன், if I had to pick a month, it should have been anything but blistering July. என்ன வந்துட்டு ஒரு உகந்த மாசம். ஓகே, நீ வந்து இந்தியாவுக்கு திரும்ப போறதுக்கு ஒரு உகந்த மாசம் வந்து எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா எந்த மாசம்னாலும் நான் எடுத்திருக்கணும். ஆனா என்ன செய்யறது, இந்த ஜூலை மாசம் அதை வந்துட்டு என் கையில விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுக்கு அந்த அவன் தேர்ந்தெடுத்த அந்த ஜூலை மாதம் வந்து அவனுக்கு பிடிக்கல. என்னமோ ஒண்ணு நடந்திருக்குது அந்த ஜூலை மாதம். ஓகே, I was glad that Nick wasn't there with me. Okay, அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான் that Nick maybe அவனோட தங்கச்சா இல்ல ஃப்ரெண்டா யார் தெரியல. Because he would have melted. Yeah, okay, he would have melted. கண்டிப்பா அவன் வந்திருந்தான்னா அவனும் உருகி இருப்பான். To nothingness is the heat. அவனும் கண்டிப்பா உருகி வேர்த்து விறுவிறுத்து போயிருப்பான். எதுக்கும் இல்ல, ஒரே ஒரு காரணம் தான், பிகாஸ் ஆஃப் த ஹீட். ஹீட்னா என்னது? சூடு. அப்ப அவன் எதுக்கு ரிக்ரெட் பண்ணன்னு சொல்லியிருக்கான்? அப்ப எதுக்கு ரிக்ரெட் பண்ணான்? எஸ், அவன் வந்த மாதம் வந்துட்டு முஸ்லிம் கமாரானாக்கா லைக் முஸ்லிம் பனஸ். ஸோ அவன் வந்துட்டு அந்த ஜூலை மாதத்தை வந்துட்டு லீவு எடுத்து வந்தது வந்துட்டு அவன் வந்து memang menyesal. ஏன்னா bulan yang paling panas சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கொடைக்கானல் வெயில் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாருங்க. ஓகே, முசிம் கமாராவ் 7வது மாசம் வந்துட்டு சரியான வெயில். அந்த மாதிரி ஒரு மாதத்தை சூஸ் பண்ணிட்டு அவன் லீவ் எடுத்துட்டு வந்துட்டான். மச்சான் மெஞ்சசால் ஜுகலாம். அதனாலதான் சொல்றான், நல்ல காலம் நீக் என் குரல் வரல, இல்லைன்னா என்ன மாதிரி இப்படிதான் உருகி வேர்த்து விறுவிறுத்து இந்த சூடுல வந்து செத்து போயிடுவோம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஆல்ரைட். I wiped my neck. So என்னுடைய கழுத்தை வந்துட்டு I just wiped with a handkerchief. Okay, கைத்துண்டுல, and stuck it inside my purse. அந்த கைத்துண்டை வந்துட்டு பர்ஸுக்குள்ள திரும்ப வச்சுக்கிட்டான். அப்ப அவன் எப்படியாப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருப்பான் பாருங்க அந்த டைம்ல. I probably smelled like a dead rat. அந்த நேரத்துல அவனோட உடல் வாட வந்துட்டு செத்து போன எலி அவனே பேசிக்கிறான்.
Okay, because I felt like one. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் வாசம் வந்துருச்சுன்னு அந்த பையனே பேசிக்கிறான். Okay, my body was limp and the sun blazed down at 8 in the morning as if it's okay zenith. காலைல 8 மணிக்கெல்லாம் அடிக்கிற வெயில் வந்துட்டு உச்ச வெயில் மாதிரி சொல்றான். அதனாலதான் ஜெனித் என்ற வார்த்தை பயன்படுத்திருக்கிறான். அப்படின்னா பாருங்க, அந்த 12 மணி 1 மணி வெயில் எவ்வளவு ஒரு இதுவா இருக்கும். அந்த மாதிரி வெயில் ஈவன் 8 o'clock ஆரம்பிச்சிருச்சு. So that is why நம்ம மலேசியால நம்ம இது வந்துட்டு நம்ம அனுபவிக்கிறோமான்னு தெரியாது. பட் இன் இந்தியா மெனி பீப்புள் நார்மலி வில் டை டியூரிங் திஸ் சீசன். நிறைய பேர் சூடு தாங்க முடியாம இறந்து போவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வெயிலா இருப்பாங்க. ஓகே, நவ் a whole day at my grandmother's house scared me. ஓகே, இப்ப பாட்டி வீட்ல இருந்து ஹோல் டே வந்துட்டு அவனுக்கு பயம். ஸ்கேட்னாக்கா ஃபியர். ஏன்? இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம். The potential for disaster was immense. ஓகே, டிசாஸ்டர்னா ஏதோ ஒண்ணு லைக் கெட்ட காலம் மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும். ஓகே, கெட்ட விஷயமா தேவையில்லாத லைக் சண்டைகள் அது. ஸோ அதனாலதான் அவனுக்கு பாட்டி வீட்ல அந்த ஹோல் டே வந்துட்டு அப்படியே பயந்த சுபாவத்திலே இருந்தான். I had no idea how I was going to tiptoe around the numerous landmines that were most certainly laid out for the family gathering. Okay, like normally ஒரு குடும்பம் வந்துட்டு கூடுனாங்கனாக்கா அந்த பல விஷயங்கள் அதை பத்தி பேசுவாங்க. ஸோ இந்த கதையில வந்து எதை பத்தி பேச போறாங்கனாக்கா அவங்களோட அந்த நலம் விஷயம். நிலம். ஓகே, சோ அங்கதான் இது அதை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, சோ மேபி அந்த கூடுதல் அன்னைக்கு அந்த விஷயம் வந்துட்டு ஒரு நலத்தை பத்தி பேசுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சோ தட் இஸ் வாய் அந்த பாய் வந்துட்டு ஃபீல்ஸ் வெரி ஸ்கேட். என்ன நடக்க போகுது தெரியல, குடும்பத்துல பிரச்சனை வரப்போதா, அந்த மாதிரி ஒரு திங்கிங் அவன் இருக்கிறான். ஓகே, well, okay, when I was young, it hadn't mattered much. நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள அவங்க போடுற சண்டை எல்லாம் சரி, அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை சரி, எனக்கு வந்து அது வந்து ஒரு பிரச்சனையா தெரியல. பட் இப்போ வந்து வளர்ந்த ஒரு பையன், சோ அவங்க பேசும் பொழுது எனக்கும் வந்துட்டு என்னுடைய what do you call that point of view கொடுக்கணும்னு தோணுது. ஏன்னா நானும் குடும்பத்துல ஒரு ஆள்னு என்ன பேசவும் தோணுது. என்னுடைய ஐடியா என்னோட பண்டாங்கன்னு நான் கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் வந்திருக்கிறேன் இப்ப அப்படின்னு. ஓகே, ஸோ தட் இஸ் வாய் அந்த பையன் என்ன சொல்றானாக்கா அவன் சின்ன வயசா இருக்கக்குள்ள அது வந்து அவனுக்கு ரொம்ப போதை பண்ணல. ஓகே, அது வந்து அவனுக்கு ஒரு மேட்டராகவே தெரியல. ஐ யூஸ் டு ஃபைண்ட் அ வே டு பிளாக் அவுட் த பிகினிங் அண்ட் த நாய்ஸ். ஓகே, எப்படியாச்சும் ஒரு காரணத்தை வச்சு அவன் இட்ஸ் லைக் அதுல இருந்துட்டு வெளியாக பார்ப்பான் அந்த மாதிரி. Getting it on. Okay, but now I was an adult. இப்போ வந்து நான் வந்து வளர்ந்த ஒரு பையன் and I was expected to join the bickering and contribute to the noise. So அந்த குடும்ப விஷயம், ஓகே, அந்த பிரச்சனைகள் தீர்வு இதுக்கெல்லாம் நானும் வந்துட்டு கலந்து பேசுற ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் ஆளாயிட்டேன் இப்ப. alright, so அவங்க போற சத்தத்துக்கும் சரி, அங்க நாய்ஸ்னாக்கா சத்தம்னாக்கா லைக் ஆர்கியூமெண்ட். கண்டிப்பா எல்லாம் குடும்பம் அந்த நல வித்தியெல்லாம் பேசினாங்கன்னா விஷயங்கள் அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ நானும் என்னுடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ கொடுக்குற அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஐ வாஸ் ஹார்ட்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஐதர். ஓகே, பிரச்சனை இருக்கோ இல்லையோ எதுக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். why this boy, ஓகே, இப்போ வந்து பாய்ன்னு சொல்ல முடியாது, this man, ஓகே, is feeling scared. In addition, I had to break my not so good news to one and all, landmines would multiply. ஓகே, அதோட கலந்து இதுதான் முக்கியமான விஷயம். I had to break my not so good news. எனக்கிட்ட இவ்வளவு நாளா இருந்த இந்த ஓகே ஒரு அவனுக்கு வந்துட்டு அவன் என்ன சொல்றானாக்கா, this is not really a good news. அதாவது என்ன வந்துட்டு குட் நியூஸ் இல்லைன்னு சொல்றான். landmines would multiply, அதாவது நிலம் பங்கு போடுறது. ஸோ அந்த அந்த படித்து அந்த பையன் வந்து ஊருக்கு வந்திருக்கிறான். அவன் வந்துட்டு இந்த விஷயத்தை வச்சு பேச போறான். அதாவது நலம் வந்துட்டு பங்கிடுது. ஓகே, குடும்பம் எத்தனை பேர் இருக்காங்க, ஒவ்வொரு அக்கா எவ்வளவு பேரு பங்கு அந்த. ஸோ அதனால்தான் அவனுக்கு வந்துட்டு சொல்றான், திஸ் இஸ் நாட் ரியலி அ குட் நியூஸ், ஆனா நான் பேசியாகணும் அப்படின்னு சொல்றான். ஓகே, ரைட், இது வந்துட்டு வழக்கமா நடக்கும் பாருங்க, நம்ம படத்துல கூட பார்ப்போம். It has just been 3 days. But I was already tired of being in India. அப்பதான் 3 நாள் ஆகுது, but I feel too tired. At home, and especially tired of my mother. Okay, அதையும் தாண்டி எங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்பவும் வந்துட்டு இன்னும் டயர்டா இருக்குதுன்னு. Okay, my father and I got along well, but when it came to taking sides between his children, okay, and his wife, Nana சொல்லுவாங்க தெரியுங்களா, father, Nana knew which side his Italy was, okay, smeared.
Okay, with G, okay, அந்த G. According to him, Ma was always right. ஓகே, அப்பாவுக்கு வந்துட்டு எப்பவுமே அம்மா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி, ஏன்னா இங்க வந்து கரெக்டா வருங்க, அவர் வந்துட்டு அந்த இட்லி வித் கீ அந்த சாப்பாடு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. என்னவா இருந்தாலும் okay, whatever it is, mom is always right அப்படின்னு சொல்லியிருக்காரு. Okay, when Nate and I were younger and fought with ma, அம்மா கூட சண்டை போடுக்கல, Nana would always support her. அம்மா தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாரு. His logic was quite simple. அவரோட அந்த லாஜிக்கல் ஆன்சர் வந்துட்டு quite simple. You will live someday. நீங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு அப்பா அம்மா விட்டு நீங்க வந்துட்டு போற காலகட்டம் வரும், அதாவது கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம். he would say she is all I have got. okay, ஆனா எனக்கு வந்து இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க, and I don't want to eat at some cheap உடுப்பி ரெஸ்டாரண்ட். ஓகே, இவங்களை அகெயின்ஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்துட்டு சாதாரண ஒரு உடுப்பி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு என்னோட காலத்தை ஓட்ட முடியாது. So it's like all very very typical அந்த மாதிரி கதை. okay, for the rest of my life she is right and you are wrong always. end of discussion. So ஒவ்வொரு தடவையும் சண்டை பிரச்சனை வரக்குள்ள அப்பா வந்து கடைசி என்ன சொல்லுவாரு, அவங்க சரி நீ தாண்டா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபிக்கல் ஒரு குடும்ப கதை மாதிரி வருது பாருங்க. ஓகே, calling my mother a nag was not a stretch. She was a super nag. ஓகே, அம்மா வந்துட்டு ஐயோ இது வந்து அந்த அது சம்டைம்ஸ் வந்துட்டு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு வந்து போய் புக் எடுத்து படிடா, அதுதான் நேகிங். போய் குளிடா, அதுதான் நேகிங். ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது வந்துட்டு ஏத்துக்க முடியல. ஓகே, she could nag the hell out of anyone and do it with appalling innocence. ஓகே, கொஞ்சமும் அது பரிதாபம் காட்டாம அது சொன்னது வந்துட்டு முடிக்கிற வரை அதை வந்து சொல்லிக்கிட்டே. ஓகே, அந்த மாதிரி ஒரு நேகிங். ஓகே, no autos. Ma complained airily and looked at me as if I was somehow to blame for the lack of auto rickshaw. Okay, அங்க என்ன வரலனாலும் அம்மா வந்துட்டு இந்த பிள்ளைங்க மேல வந்து தப்பு போடுறது. ரிக்ஷா எடுக்கலன்னா ரிக்ஷா ஸ்டாப். எங்காச்சும் போகணும்னாக்கா ரிக்ஷா தானே இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது வந்துட்டு நிப்பாட்டில் இல்லை அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் கிடைக்கலனாலும் அந்த பிள்ளைங்க கிட்ட வந்துட்டு அவங்க ஏசுறது, அந்த மாதிரி நேகிங். ஓகே, why don't you try and get one? Okay, she ordered. Okay, try பண்ணுங்கடா அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு. Okay, try to get one rickshaw in order for them to go la அந்த மாதிரி. She ordered as we stood on the roadside, unhappy in the skin burning heat. இங்க பாருங்க, skin burning heat அப்படின்னா நினைச்சுக்கொள்ளுங்க, அது எப்படியாப்பட்ட ஒரு சூடான காலம், அப்படி கொளுத்துற வெயில். ஓகே, skin burning heat, a large basket of mangoes standing slightly lopsided between us on the uneven footpath. Okay, so it's like ரெண்டு பேரும் நிக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு நடுவுல வந்துட்டு திரும்ப அந்த மேங்கோ. ஓகே, அந்த பாஸ்கெட், a large basket of mangoes, right? அதை வச்சுக்கிட்டு அவங்க என்னது ரிக்ஷாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. I waved for a while without success. Okay, கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்த்திருக்கிறா ரிக்ஷாவை வந்துட்டு, but it was a failure. Without success naka tak berjaya lah. Finally, a yellow and black three-wheeler stopped in front of us, missing by inches my toes that were sticking out of my colorful slippers. Okay, அதெல்லாம் பாருங்க அந்த இந்தியாவோட வேர்ட்ஸ். கடைசியா வந்துட்டு ஒரு ரிக்ஷா நின்று இருக்குது, கொஞ்சம் இல்ல அவனோட கால அந்த விரல்ல ஏறதுக்கு, அதான் அவன் சொல்லியிருக்கிறான். ஓகே, just missed by inches பேசியிருக்கான் பாருங்க, my toes. Okay, with her usual panachima haggled over the fare with the auto rickshaw driver. எப்பவுமே வந்துட்டு காசு எது பேசுவாங்களா, டாக்ஸி. இப்போ நம்ம மலேசியானாக்கா டாக்ஸி எவ்வளோ மீட்டர் கணக்கு போடுவாங்க. முன்னெல்லாம் மீட்டர் இல்லை, அப்போ அவங்க சொல்ற விலை தான், 1 வழி 1.5 வழி 2 வழி 5 வழி அப்படின்னு சொல்லிட்டு. அதே போலதான் இந்தியால. சோ நம்ம வந்துட்டு அவங்க கொடுக்குற காசு வந்து நம்ம வந்துட்டு ஆக்சுவலி நெகோஷியேட் பண்ணலாம். அதனாலதான் இங்க அம்மாவும் அந்த ரிக்ஷாக்காரனும் வந்துட்டு வாக்குவாத மாதிரி எவ்வளவுன்னு. They finally decided on 25 rupees and we drove home holding the mango basket between us, making sure none of the precious green fruit rolled away. So அந்த ரிக்ஷால போயிட்டே இருக்கும்போது அம்மாவும் பையனும் நடுவில் அந்த மேங்கோ பாஸ்கெட் வச்சுக்கிட்டு தான் வேகமா ஓட்டுவாங்க ரிக்ஷா. இப்படி வளைவாங்க, எது எப்படி இருந்தாலும் அந்த ஒரு மேங்கோ கூட கீழே விழுவாம பாதுகாத்து வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கதை. இட்ஸ் a quite interesting story, உண்மை கதை. ஸோ இப்போ கேள்வி பார்ப்போம். ஆல்ரைட், இப்போ இந்த படிச்சு முடித்த பிறகு நீங்க தான் கொஞ்சம் ஸ்லோபமா வந்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, how was the weather in India? ஓகே, அப்போ weather சார்ட்ஸ் வந்துட்டு 2-3 இடத்துல பேசியிருக்காங்க. ஸோ what do you think about the answer? Hot, cold, warm, scorching. Hot teacher. ஓகே, இதுனா சூடு,
இதுனா வந்து குளிரு, இது வந்து பதமான ஒரு ஓகே இது. இது வந்து ரொம்ப சூடு. அப்ப அங்க பாருங்க 2 விட இருக்கு. சூடு ரொம்ப சூடு. அப்ப நீங்க எது நினைக்கிறீங்க? டீச்சர் ரொம்ப சூடு. எஸ், இதுதான் விட. இதுதான் விட. ஹாட்னாக்கா இப்ப மலேசியா வந்து ஹாட். நம்ம இன்னும் உயிர் வாழ்றோம். அவ்வளவு தூரத்துக்கு செத்து போற அளவுக்கு அந்த ஹீட் இல்ல. அது ஹாட். ஸ்கோச்சிங் தான் சொல்லுவாங்க. அதுதான் வந்து மிக கடுமையான வெயில். ஏன்னா இங்க க்ளூலாம் இருக்கு பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்கின் பர்னிங் ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Do you understand? அதே போல இங்க ஒரு விட ஓகே இத ஹீட் இங்க இருக்க பனாசான். ஹாட்டையும் மிஞ்சி உள்ளதுதான் இந்த ஸ்கின் பர்னிங்கோட அந்த ஹீட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ தி ஆன்சர் இஸ் டி. பாருங்க தப்புன்னு நம்ம ஏ சொல்லிட்டோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஸ்காட்சிங்னா என்னன்னு புரியல. ஸ்காட்சிங்னாக்கா சூடு கூட நம்ம ஏத்துக்கலாம். ஸ்காட்சிங்னாக்கா அதையும் தாண்டி உள்ள சூடு, ரொம்ப கடுமையான வெயில். ஓகே, இஸ் தட் கிளியர்? கிளியர் டீச்சர். ஓகே, சோ டி இஸ் தி ஆன்சர். பாருங்க ஏவும் மொழி தெரியுமா, ஆனா பாலிங் தப்பாட் வந்துட்டு இது. ஓகே, நெக்ஸ்ட். In paragraph 4, what is the decision that makes the writer regret? Okay, paragraph 4 வந்துட்டு அவன் regret பண்றான்னு ஒரு இடத்துல பேசிருப்பான்ல. Okay, we were all meeting at my grandmother's house to make mango pickle. It was a yearly ritual and everyone was pleased that I had come to India at the right time. I regretted. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, நான் வந்து சரியான தருணத்துல வந்திருக்கேன் பாலே கம்போங்ல. ஆனா அவன் வந்துட்டு ரிக்ரெட் பண்ணான். எதுக்கு ரிக்ரெட் பண்ணா மத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Why he regretted? To pick a wrong month. To read, okay. To join a ritual, to make mango pickle, to pick a wrong month, okay, to make everyone happy. Okay, what is the answer? B டீச்சர். What is the answer? To pick a wrong? B. wrong month. இத்தனை மாசத்துல ஏன் நான் ஜூலை தேர்ந்தெடுத்தேன் இப்பதான் வருந்தேன்னு அவன் அந்த டெக்ஸ்ட்ல பேசியிருப்பான். இந்த இடத்துல அவன் பேசியிருக்கான் பாருங்க, ஐ ரிக்ரெட். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஓ, நான் இந்த டைம்ல பார்த்து நான் வந்துட்டேன் பலே கம்போங் இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஆனா நான் வந்துட்டு மிஸ்ஸால் பண்ணேன். இங்க பேசியிருக்காங்க பாருங்க, ஐ ரிக்ரெட்டட் ஃபார் மை டிசிஷன் கிளியர்லி இஃப் ஐ ஹேட் டு பிக் அ மந்த். எனக்கு ஒரு மாசம் வந்துட்டு இந்த ஜனவரில இருந்து 12ஆம் மாசம் வரை ஏதாச்சும் ஒரு மாசம் நீ பிக் பண்ணனாக்கா வேற எந்த மாசமா கூட இருந்திருக்கலாம். ஆனா என்ன செய்யுது, போயும் ஜூலையை சூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. It should have been anything but blistering July. Blisteringனாக்கா சரியான கடுமையான வெயிலை கொண்ட ஒரு ஜூலை மாதம். சோ இதுவும் இன்னொரு க்ளூ இருக்கு. பிளிஸ்டரிங்னாக்கா வெந்து போடுற அளவுக்கு உள்ள சூடு, அதுதான். ஓகே, சோ அவன் அதனாலதான் ரிக்ரெட் பண்றான். Telah pun balik kampung dengan memilih bulan yang tak sesuai. அதாவது கடுமையான வெயிலை கொண்ட மாசத்துல வந்துட்டான். ஓகே, so what is the answer? A, B, C, D. Okay, to pick a wrong month. Okay, அவன் வந்துட்டு தவறான ஒரு மாதத்தை வந்துட்டு பாலே கம்பம் சூஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அதாவதுதான் அவனுடைய ரீசன். He had picked a wrong month. ஜூலை வந்துட்டு bulan yang dia tak boleh terima because it is really really hot. Okay, 21. In paragraph 5, why does the writer use the phrase smelled like a dead rat? Yeah, அவன் வந்துட்டு செத்து போன டிக்குஸ் மாதிரி எலி மாதிரி ஏன் எதுக்கு சொன்னா? She was smelly, she was sweaty, she smelled a dead rat, she was sweaty and smelly. எது சொல்றீங்க? B டீச்சர். A, B, C, D. Sweaty and smelly. Exactly. Yeah. Okay. ஒன்னு வந்து sweaty, அதாவது சரியான வேர்வை. இன்னொன்னு வந்துட்டு smelly. Okay, வேர்வனாலே வாட தனியா வந்துரும். Okay, so அதுதான் அதோட அர்த்தம். Next. In paragraph 6, what causes the fear, அதாவது பயம், in the writer when she is at her grandmother's house? அப்பனா the writer வந்துட்டு is a boy. It's not a boy, it's a girl. She is at her grandmother's house. Okay, so why? Okay, அவனுக்கு என்ன அதாவது the writerக்கு என்ன பயம் இருந்தது? A டீச்சர். She had to tell a bad news, she had to tell a good news, she had to tell a story, or she had to tell a disaster. எதனால அவன் பயப்பட்டான்? A டீச்சர். Exactly. அவன் சொன்னான் தானே ஒரு பேட் நியூஸ். ஓகே, அதாவது நலத்தை பத்தி பேசுறது, நலத்து பங்கு போட்டு பேசுறது, அதுதான் அந்த பேட் நியூஸ். The word bickering in paragraph 7 can be best replaced with, okay, இதோட அர்த்தம் என்னது? Argument. Argument, exactly. All right, yes, exactly. நீங்க இந்த க்ளூல நீங்க பாத்தீங்கன்னா நாய்ஸ் அதெல்லாம் வரும். ஓகே, எந்த இடத்துல இருக்கு, எந்த பேராகிராஃப்? ஓகே, இன் paragraph 7. paragraph 7 நீங்க போனீங்கன்னா, ஓகே, paragraph 7
Alright, எங்க இருக்குன்னு பார்ப்போம். It has just been 3 days, but I was already. Okay. எந்த இடத்துல இருக்கு பாருங்க, paragraph 7. டீச்சர் அது 6ல இருக்கு. அப்படின்னா அங்க மிஸ்டேக்லாம். ஓகே, பேராகிராஃப் சரியா தானே நம்பர் பண்ணியிருக்கோம். 1 2 கரெக்டா போட்டு 3 4 5. ஓகே, இங்க இருக்குது. ஓகே, டோன்ட் வரி, எஸ்பிஎம் லெவல் இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காது. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டிக்கரிங் இருக்கு. வேற ஒரு இடத்துல இருக்குது. எஸ், அது எங்க இருக்கு பாருங்க. டீச்சர் அதே தொங்குல்ல இருக்குது. அதே இங்க ஒண்ணு. எஸ், எக்ஸாக்ட்லி, இங்க ஒண்ணு இருக்குது. ஆமா. ஓகே, இங்க பாருங்க, அந்த சத்தம், ஆர்கியூமெண்ட் அந்த அர்த்தத்துல தான் இங்க சொல்றாங்க. ஞாபகம் இருக்குங்களா? வீட்டுல வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு சொத்து விவகாரம் வந்து பேசினா. ஓகே, சோ இட் இஸ் ஆர்கியூமெண்ட். இது வந்து ஃபைட், சண்டை இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆர்கியூமெண்ட். நார்மலா வந்துட்டு அது. ஓகே, ரைட். நாய்ஸ் தான் அதுக்கு க்ளூ பாருங்க, சத்தம். ஓகே, சோ கேதரிங் இல்ல, இட்ஸ் நாட் அ டிஸ்கஷன். ஆனா ஆர்கியூமெண்ட் வரக்குள்ள கண்டிப்பா நாய்ஸ் வரும், சத்தம் வரும் பாருங்க. சோ தட் இஸ் வை ஆர்கியூமெண்ட் இஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஓகே, அடுத்தது in paragraph 9, what is the writer's attitudes towards a mother's character? Paragraph 9. Okay, paragraph 9 க்கு போங்க. paragraph 9. ஓகே, சோ நினைக்கிறேன் இது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. சோ அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பேராகிராஃபும் சேர்ந்து தான் வரும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, so what do you think about the அங்க பேசியிருக்கான் பாருங்க, calling my mother a nag was not a stretch. She was a super nag. She could nag the hell. அப்ப அவங்க அம்மா வந்துட்டு okay, do it with appalling innocence. So what do you think about the mother's character? Angry, proud, boring, exaggerating. எது? D teacher. Okay, actually D. sorry D. எக்ஸாஜுரேட்டிங்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு விஷயத்தை வந்துட்டு அப்படியே பேசுறதே திரும்ப பெருசா பேசுறது. ஓகே, பெருசா இருக்காங்க. சோ அதுதான் வந்துட்டு எக்ஸாஜுரேட். ஓகே, ஒன்ன வந்துட்டு 9 ஆக்கி பேசுறது, அதுதான் வந்துட்டு எக்ஸாஜுரேட்டிங். இந்த இடத்துல வந்து அங்க அம்மா பாருங்க நேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இது அது இது அது இது அது. சூப்பர் நேக் வரல. ஓகே, நேக்கிங். சரி, அடுத்தது the words below describes the writer's mother except கச்சுவாலி கேட்டிருக்காங்க. அப்ப ABCD இதுல வந்து 3 வந்துட்டு அவங்க அம்மாவை வந்து காட்டுது, ஒண்ணு மட்டும் இல்ல. எது இல்ல? C teacher. யா, ஓகே, அம்மா. ஓகே, அம்மா வந்து கடினமான வாழ்க்கை தான். ஏன்னா அவங்க படுற கஷ்டம் வந்து நமக்கு தெரியுது, மிசரபிள் லைஃப். நேகிங் பண்றாங்க, அது வந்துட்டு க்ளூ இருக்குது. ஓகே, கமாண்டிங். எஸ், அவங்க அம்மா வந்துட்டு இப்ப பேராகிராஃப் 10ல நீங்க பாத்தீங்கன்னா க்ளூ இருக்கும். பேராகிராஃப் 10ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏன் உனக்கு வந்துட்டு ஒரு 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 ஆட்டோ கூட உன்னால நிப்பாட்ட முடியாதா? ஓகே, கண்டினியூவா நீ வந்துட்டு கைய ஓகே நிப்பாட்டி until we get one. சோ இந்த இடத்துல அவங்க சொல்றாங்க பாருங்க, no autos, ma complained. அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, and looked at me as if I was somehow to blame for the lack of auto rickshaw. அவங்க சொல்றாங்க பாருங்க, why don't you try and get one? சோ இதுதான் கமாண்டிங், ஆர்டர் கொடுக்குறாங்க பாருங்க. ஏன் உனக்கு வந்துட்டு ஓகே ட்ரை பண்ணி ஒரு ஆட்டோ கூட ஒன்றும் நிப்பாட்ட முடியாது, ரிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வந்துட்டு we know that mother is commanding, அதாவது அரான் கொடுக்குறாங்க அதனால. ஸோ ஆக்சுவலி ஆன்சர் இஸ் ஆக்சுவலி சி, இன்னசென்ட். இன்னசென்ட்னா லைக் சூதுவாது தெரியாதுங்க, எது நல்லது எது கெட்டது அப்படி. இட்ஸ் லைக் எவ்ரிதிங் ஆல்சோ ஷி வில் ஸ்மைல் அந்த மாதிரி. ஆனா இந்த கதையில அந்த மாதிரி அம்மா வந்து குவைட் ஸ்ட்ரிக்ட். எது எந்த நேரத்துல எப்படி பேசணும், எதை சொல்ல பிள்ளைங்களை அந்த மாதிரி உள்ள அம்மா அது. பிகாஸ் அவங்களோட வாழ்க்கை முறை அப்படி. 26, what do you think about 26? What is the purpose of the writer in writing this story? Okay, so purpose ஆகவே you have to read the whole story in order to get the correct answer. Okay, so what do you think about this? C teacher. படிப்போம். Some say C. Okay, to remember her mother's hard work for the family, அதுதான் the purpose. To recall her memorable time spent with the mother, அல்லது to look back at how her mother treated them in the family. ஓகே, அவங்க அம்மா வந்துட்டு அந்த ஃபேமிலி வந்துட்டு எப்படி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க, ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அதை பத்தி பேசுறதுக்கா. to share her experience in buying the mangoes with the mother. Okay, இது வந்துட்டு இல்ல, அவுட்.
ஓகே. சோ ஒட்டுமொத்த பார்க்க போனா எது வந்து கிளியர் கட் ஆன்சர்? சி. இது பத்தி தான் அவங்க ரொம்ப பேசியிருக்காங்க. எப்படி வந்துட்டு அவங்க ஃபேமிலியை வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ட்ரீட் பண்ணாங்க. ஏன்னா பாட்டி கதை, அப்படியே அப்பா கதை வருது, பிள்ளைங்க கதை வருது, அவங்களோட வாழ்க்கை கதை வருது. சோ அதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னாக்கா 26 is C. ஓகே.